சாந்தி. எல்லோரும் குஷியா இருக்கிறீங்களா? குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? நிரம்பி இருக்கிறீங்களா? 11/7/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. முழு உலகத்தையும் பாலனை செய்யறது ஒரு பாபா தான். அவர் யார்கிட்டயும் பாலனை பெறுவதே கிடையாது. சதா நிராகாரரா இருக்கிறாரு அப்படின்னு எல்லோருக்கும் தெளிவா சொல்லுங்க. இங்க யாவருக்கும் அவரே தந்தை, அவருக்கும் தந்தை இல்லை அப்படின்னு அர்த்தம். அவரை யாரும் வளர்க்க முடியாது. எல்லாரையும் வளர்க்கிறவரே அவரை யார் வளர்க்க முடியும்? ஸோ அதை மெயினா சொல்லுங்க. அதுதான் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. கேள்வி: தெய்வீகமானவர்களுடைய முக்கியமான அடையாளம் என்ன? ஸோ தெய்வீக மாணவர்கள் ஸ்டூடெண்ட், காட்லி ஸ்டூடெண்ட்டுடைய முக்கியமான அடையாளம் என்ன? நான் இறைவனுடைய மாணவன்னா எதை வச்சு மாணவன் சொல்றது? அவங்களால முரளி கேட்காம இருக்கவே முடியாது. நிறைய பாபா குழந்தைங்க பாத்தீங்கன்னா சென்டர்ல எப்படிப்பட்டவங்க வேணாலும் வந்து எடுக்கட்டும், மதுபன்ல தாதியை கூட எடுக்கட்டும், அவங்களா ஒரு தடவை படிக்கும்போது தான் அவங்களுக்கு திருப்தி இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான், அவங்களால முரளி கேட்காம இருக்கவே முடியாது. முரளி தான் மெயின், மற்றது எல்லாம் அப்புறம்தான். அவங்கதான் இறைவனுடைய மாணவர்கள்னு அர்த்தம். சும்மா பிரம்மகுமாரின்னு சொல்லிக்கிற எல்லாரும் மாணவர்கள் கிடையாது. முரளி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க பாபா குழந்தையே கிடையாது. கடவுளுடைய மாணவர்கள் முரளி கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் எப்படி நீ மாணவன்? இறைவனுடைய ஞானத்தை கேட்டாதான் நீ மாணவன். அவங்க முரளி கேட்கறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஞான கருத்துக்களை யாருக்கிட்டையாவது வாங்கி படிப்பாங்க? எத்தனை அளவற்ற ஞான கருத்துகள் இருக்குது. முரளி கேட்கலன்னா எப்படி தாரணையாகும்? இது படிப்பு. பரம ஆசிரியர் பாடம் கற்றுத் தருகிறார். ஒருபோதும் குழந்தைங்க முரளி கேட்க தவற விடவே கூடாது. இல்ல, ஏன்னா குணத்தை மாத்துறாருன்னா எப்படி மாத்துறாரு? மாயாஜாலத்திலே மாத்துறாரு, முரளி மூலமா தான். முரளியை கேட்கலன்னா எப்படி உங்களுக்கு தெய்வீக குணம் வரும்? ஸோ அப்பெல்லாம் முரளி எல்லார் கையிலையும் கொடுக்க மாட்டாங்களே, ரொம்ப வருஷம் வந்தாதான் கொடுப்பாங்க. ஸோ அப்ப அந்த புது குழந்தை கூட எப்படியாவது பாபா நேற்று என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன சொன்னாரு, அந்த பழைய முரளியெல்லாம் கொடுங்க, அது பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் இறைவனுடைய மாணவர் அடையாளம் பாபா சொல்றாரு. அப்ப தெரிஞ்சிடும், அவங்களுக்கு அந்த முரளி மேல உள்ள தாகம் தெரியும். ஆனா அந்த மாதிரி போதைய கேட்டும் விட்டுட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. அதுவும் ஆச்சு, பழைய முரளி கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, எல்லாம் பண்ணி கடைசியில மாயா சாப்பிட்டுடுது. மெயினா தூய்மை தான் காரணமா இருக்கும். முரளி தான் உங்களுடைய துக்கத்திலிருந்து விலக்குறது. பாபா குழந்தையான துக்கமே போகல, முரளி கேட்டாதான் போகும். முரளியில சொன்ன மாதிரி நடந்துகிட்டாதான் போகும். இப்ப தாரணை பண்ணணும். முரளி மைண்டுக்குள்ள முரளியே ஓடிக்கிட்டு இருக்கணும். அதுதான் மெயின். அதுவும் நம்மளே படிக்கும்போது இன்னும் செம போதை ஏறும். அதுவும் காலைல அமிர்த வேலை படிக்கிறீங்கன்னா பயங்கர போதை ஏறும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க அதிக நேரத்தை முரளிக்கு ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஞானம் உள்ள போகும். அந்த அளவுக்கு நீங்க இந்த உலகத்துல இருந்து விலகி வேற இருப்பீங்க இல்லையா? அந்த முரளி படிக்கிற டைமாவது விலகி இருக்கிறீங்களா? அப்ப 3 மணி நேரம் முரளி படிச்சீங்கன்னா எப்படி 3 மணி நேரம் உலகத்துல இருந்து விலகி இருக்கிறது சாதாரண விஷயமா? முரளியை தவற விடக்கூடாது. அளவற்ற ஞான கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்குது. அதை கேட்கவே இல்லைன்னா எப்படி உங்க குணம் மாறும்? மிஸ் பண்ணாதீங்க, முரளியை மிஸ் பண்ணாதீங்க. முரளியில ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாதீங்க. நிறைய குழந்தைங்களுக்கு ஆதங்கம். நிறைய பேர் சொல்றாங்க, எங்க சென்டர்ல வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முரளியை படிச்சிடுறாங்க, வியாழக்கிழமை முரளி கோவிந்தா, அது படிக்கிறதே இல்லாம போயிடுது.
ஏதோ ஒரு தாதி கிளாஸ் அது இதுன்னு படிச்சிடுறாங்க. யாரு கிளாஸ் ஆனாலும் முதல்ல பாபா மம்மா வந்து பிரம்ம பாபாவே லெட்டர் எழுதுனா கூட அது ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் பாபா எழுதுனதான் எடுத்து படிப்பாங்களாம் அம்மா. ஸோ அதுதான். அப்படி அவங்க படிக்கலன்னா பரவாயில்ல, நீங்க எடுத்து படிங்க. முரளி இருக்கும், கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் முரளி எடுத்து படிங்க. பாடல். உன்னை அடைந்தவுடன் நாங்கள் என்ன அடைஞ்சோம்? உலகையே அடைந்தோம். பாபா கிடைச்சிட்டா உலகமே கிடைச்ச மாதிரி தான். அதனாலதான் கிருஷ்ணர் இருக்கிற பக்கம் வெற்றி நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு மகாபாரதத்துல சொன்னதுடைய உண்மையான அர்த்தம். உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்தோம். ஓம் சாந்தி. குழந்தைங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆத்மா பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க. பேசிட்டு இருக்கிறது சிவபாபான்னு உங்களுக்கு தெரியும். அவருக்கு சூக்ஷ்ம உடலும் கிடையாது, ஸ்தூல உடலும் கிடையாதுன்னு தெரியும். மற்ற எல்லாருக்கும் உடல் இருக்கு. பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு கூட சூக்ஷ்ம உடல் இருக்குது. அதுக்குன்னு பேர் இருக்குது. அந்த உடலுக்கான பேர் அது. ஆனா ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அவங்க சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கிறாங்க. சோ எந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இருந்தா கூட அவங்க கடவுள் கிடையாது. உடலே இல்லாத சிவபாபா நிராகாரர். அவர் மட்டும்தான் கடவுள். அவர் மட்டும்தான் நமக்கு அப்பா. அவரு மூலமா 3 உலகத்தின் ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நாம திரிலோகிநாத் 3 உலகங்களின் தலைவன் ஆகிறோம். லக்ஷ்மி நாராயணன் திரிலோகநாத் 3 உலகத்தை அறிந்தவர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி ஞானம் தெரியாது. 3 உலகம் எது? மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம்னு 3 உலகம் இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இது பாபாவுக்கு தெரியும். அவர்கிட்ட நேரடியா படிக்கிற பிராமண குழந்தைகளாகிய நமக்கு தெரியும். அவ்வளவுதான். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் புத்தியில நிர்ணயம் செய்யுங்க. இது சரியா, இது தப்பான்னு சிந்திக்கணும். இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டது சரியா, இல்லது இப்ப பாபா சொல்றது சரியா? விடுங்க. கேட்கறது எல்லாம் சத்தியம் சத்தியம்னு சொல்றது பக்தி மார்க்கம். சத்தியம் யா, நான் பார்த்தேன், அது ஆட்சியா? இங்க அப்படி கிடையாது. யோசிச்சு இது சரி அது தவறு. நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் செய்யற ஒண்ணுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அவங்க பண்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஸோ அர்த்தம் என்னன்னு தெரியாம தேடிட்டு இருக்கிறாங்க. நம்ம அர்த்தம் தெரிஞ்ச பிறகுதான் பண்றோம். இதான் பக்தி மார்க்கத்துக்கும் ஞான மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதனால இங்க நல்ல விதமா புரிய வைக்கணும். இங்க கண்மூடித்தனம் பழக்கமே கிடையாது. ஒண்ணு ஏன் பண்றோம்னு புரிய வைக்கணும். ஏன் பிரம்மா விஷ்ணு சங்கர் கடவுள் இல்ல? ஏன்னா அவங்களுக்கு சூக்ஷ்ம சரீரம் இருக்குது. அந்த சரீரம் உள்ள அத்தனை பேருக்கும் அப்பா சரீரமற்ற இறைவன் சிவன். அவருதான் அப்பா, அவருதான் கடவுள். விதவிதமா கோயில் கட்டுறாங்க, விதவிதமா பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி லிங்கமும் வைக்கிறாங்க. மும்பையில பபுல்நாத் அப்படின்னு சொல்றாங்க. பபுல்நாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? முல்லை மலராக்குபவர். ஒரே ஒரு சிவன் தான் அப்படி இருக்கிற. எத்தனை லிங்கம் வச்சாலும் எத்தனை பேர் வச்சாலும் அது ஒரு சிவனைத்தான் குறிக்குது. ஏன்னா எல்லா கோயிலும் அந்த சிவலிங்கம் தான் வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுல கூட இறைவனுக்கு பல பேரை வச்சிருக்கிறாங்க. இல்ல எல்லா மதத்திலையும் பைபிள்லயும் கடவுளுக்கு 1000 பேரும் இருக்கும், குரான்லயும் இருக்கும், இந்து மதத்திலயும் இருக்கும். ஆனா எல்லாமே அந்த ஒருத்தரை தான் குறிக்குது. நான் ஆத்மா அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாம அழியக்கூடிய உடல் இல்ல, ஆத்மா. அந்த ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை. அந்த பரமாத்மா புரிய வைக்கிறாரு நமக்கு. 3 உலகத்தின் ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு.
இந்த சமயம் நீங்க திரிலோகநாத், மூன்று உலகத்தின் தலைவன் நீங்க தான். திரிலோக சஞ்சாரி நாரதர் சொல்லுவாங்களே, அது நீங்க தான். நாராயணா நாராயணன் ஒரு கைலாசத்துல இருப்பார், நாராயணா நாராயணன் ஒரு வைகுண்டத்துல இருப்பார். அப்படி மூன்று உலகத்துக்கும் போயிட்டு வரவங்க நாமத்தான். ஏன்னா அந்த மூன்று உலகத்தை பற்றிய ஞானம் நமக்கு தான் தெரியும், லக்ஷ்மி நாராயணனுக்கு தெரியாது. ஆனா மூன்று உலகங்களை தெரியாதவங்களை எப்படி மூன்று உலகத்தின் தலைவன் சொல்ல முடியும்? சோ பிராமண குழந்தையாகி இறைவன் கிட்ட ஞானத்தை கேட்கிறவங்க தான் திரிலோகநாத். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஞானத்தை பாபா கொடுக்கிறார். கிருஷ்ணரை கூட திரிலோகநாத்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு இந்த ஞானம் தெரியாது. இந்த கிருஷ்ணர் ஆத்மாவுடைய கடைசி பிறவியில இருக்கிற அந்த பிரம்மா உடல் மூலமா தான் இந்த ஞானம் கொடுக்கப்படுது. இருந்தாலும் கிருஷ்ணருக்கு தெரியாது. எவ்வளவு ஆச்சரியம். சோ பிரம்மாவுக்கும் பிரம்மாவுடைய குழந்தைகளான பிராமணர்கள் மட்டுமே இந்த மூன்று லோக ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்கத்தான் திரிலோகநாத். இந்த மூன்று காலத்தின் ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்கதான் திரிகால தரிசி, மாஸ்டர் ஞானக்கடல், மாஸ்டர் ஆனந்த கடல். அது பாபா கிட்ட இருந்து வாங்கினது. ஆனா இது எப்பவுமே இருக்கிறது வந்து பாபா கிட்ட. அதனால அவரு தான் ஞானக்கடல் இல்லையா? மூன்று காலத்தின் ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவரு தான் ஞானக்கடல், அவரு தான் ஆனந்த கடல். அவருக்கு தெரியும் எல்லாமே நன்மைக்கு தான். அதாவது இந்த இந்த 5000 வருஷ கல்பத்துல ரொம்ப மோசமான நேரம் கலியுகத்தின் இறுதி நேரம். அதுவே நன்மைக்கு தான் நடக்குதுன்றாரு பாபா. அப்ப எதை பத்தி கவலைப்படணும்? அதனால அவரு எதை பத்தியும் கவலைப்படல. நீங்களும் கவலைப்படாதீங்க. ஆனந்த கடலா இருக்கிற தந்தை கிட்ட இருந்து ஞானத்தை அடைந்த நீங்களும் ஆனந்த கடலா இருங்க. நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். நமக்கு தெரியும் சாக்கார மனிதர்கள், அழியக்கூடிய உடலை கொண்ட எந்த மனுஷனும் கடவுள் கிடையாது. நம் மனிதர்கள் கடவுள் எங்கும் நிறைந்தவர், சர்வவியாபின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் இறைவன் ஒருத்தர் தான் நிராகாரமானவர். அவருக்கு யாருடைய பாலனையும் கிடையாது. இறைவன் எதையும் எதிர்பாராதவன் அப்படின்னு குரான்ல இருக்கும். அப்ப யாருடைய பாலனையும் அவர் அடையிறது கிடையாது. மற்ற எல்லோருக்கும் அவரு தான் பாலனை பண்றார், அல்லது மனிதர்கள் மூலமாக பாலனை நடக்குது. சின்ன உடம்புக்குள்ள தாயின் கர்ப்பத்துல ஆத்மா இருக்குது. கர்ப்பத்துக்குள்ள விரலை சூப்பிட்டு இருக்கும். சோ அதுதான் கிருஷ்ணர் ஆளிலையில கால் கட்டை விரலை சூப்பிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, கர்ப்பத்துல ஹாயா இருக்கிறத. சிவபாபாவுக்கு சூப்புறதுக்கு விரலு கிடையாது, உடம்பே கிடையாது. நான் கர்ப்பத்துல வர்றதும் கிடையாது. ஏன்னா உடல் எடுக்கிறதுக்கு தான் கர்ப்பத்துக்கு போறது, ஆத்மா தான் எப்பவுமே இருக்குது. அதுக்கு அப்புறம் எதுக்கு கர்ப்பத்துக்கு போகணும்? அதனால நான் கர்ப்பத்துல வர்றது கிடையாது. மத்தவங்க எல்லாரும் கர்ப்பத்துல வருவாங்க. சோ கர்ப்பத்துல வந்து பாலனை நடக்குது இல்லையா? கர்ப்பத்துல இந்த உடல் வளர்றதுக்கு தேவையான உணவு எல்லாம் கொடுக்கப்படுது தாயின் ரத்தத்தின் மூலமாக. சோ தாய் எந்த மாதிரி உணவு சாப்பிடுறாங்களோ அதோடைய பாதிப்பு குழந்தைக்கும் வரும். அதனாலவே கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வந்து நிறைய உணவு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட சாப்பிட மாட்டாங்க அந்த டைம், குழந்தைய பாதிக்கும். குறிப்பா புளிப்பு அதெல்லாம். அதனால பாபா சொல்றாரு, என்னை எப்படி நீங்க பாலனை பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா உங்க பாதிப்புக்குள்ள நான் வந்துடுவேன்னா கடவுள் வந்துடுவாரா? ஆனா நீங்க பாலனை பண்றீங்கன்னா அதான் அர்த்தம் இல்லையா? பாலனை உங்களுடைய பாதிப்புல நான் வந்துடணும். சோ அது எப்படி முடியும்? அதனால யாருக்கிட்டையும் பாலனை பெறல அப்படின்னா என்ன அர்த்தம்?
யாரின் கர்ப்பத்திலும் அவரு வரல. சிருஷ்டியையே பாலனை செய்பவர்னு அவரைத்தான் நாம சொல்றோம். அவரை விட மேலானவர் யார் இருக்கிறா? அவரை பாலனை பண்ண. இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சு. இது செம்ம அற்புதமான விஷயம். எப்பவுமே பாத்தீங்கன்னா குழந்தைய விட அப்பா அம்மா மேலானவங்களாத்தான் இருப்பாங்க குணத்துல. சோ அதுதான். அப்ப கடவுளுக்கே அப்பா அம்மாவா ஆகணும்னா யார் என்னோட உயர்ந்தவங்க இருக்கிறாங்க என்ன பாலனை பண்ண? எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? அதே மாதிரி பாபா ஒரு வானிலை சொல்வார், நான் எல்லோருக்கும் பிரியதர்ஷனிகள், எல்லாரும் என்னுடைய பிரியதர்ஷனிகள், எனக்கே பிரியதர்ஷன் ஆகிற அளவுக்கு என்னை விட உயர்ந்தவங்க யாருமே இல்லை. எப்படி சொல்றாங்க? அப்ப கணவன் மனைவியை விட உயர்ந்தவரா அப்படின்னா அப்பெல்லாம் கணவன் வயது முதிர்ந்தவரா இருப்பார் மனைவியை விட. சோ முன்னாடியே பிறந்தவங்க கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பாங்க. ஏன்னா அப்படிதான் வருது ஆத்மா இல்லையா? சரி. சோ அப்படி பார்த்தா எனக்கு கணவனா இருக்கிற அளவுக்கு என்னை விட உயர்ந்தவங்க யாரு இருக்கிறா? அதே மாதிரி என்ன பாலனை பண்ற அளவுக்கு என்னை விட உயர்ந்தவங்க யாரு இருக்கிறாங்க அப்படின்னு புரிய வைங்க. ஏன் கடவுள் பிறக்கிறது இல்ல? அதுக்கு காரணம் இதுதான். அவரை விட உயர்ந்தவங்க இல்லையா? இது சிஸ்டர் அழகா தம்ப்நெயில் போடலாம், கண்டிப்பா போட்டுருவாங்க. சோ அதுதான் ஏன் கடவுள் பிறக்கல. உலகத்துல யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது சொல்லலாம். கடவுளை கர்ப்பத்துல சுமக்கிற அளவுக்கு உயர்ந்தவங்க இங்க யாருமே கிடையாது. அதுதான் காரணம். இயேசு மறுபடியும் பிறப்பாரு, இரண்டாம் வருகை இருக்குது. அதுக்காக தான் கன்னி பெண்கள், அந்த கன்னிகாஸ்திரி இருக்கிறாங்க, யாருடைய கர்ப்பத்திலேயாவது அவர் பிறப்பாருன்னு அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஆனா கடவுளை சுமக்கிற அளவுக்கு தூய்மையானவங்க உயர்ந்தவங்க யாரும் கிடையாது. இத புரிஞ்சுக்கணும், மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சு முக்கியமான கருத்துக்களை எழுதுங்க. சூப்பரா சொல்றாரு பாருங்க. ஏன்னா இது பாபா சொல்றாரு, நான் யோசிச்சு முரளி எடுக்கலன்னு சொல்றாரு. அது தானா வரும். நான் இன்னைக்கு போய் இதை எடுக்க போறேன், அது தானா வருது. அப்ப அவருக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு சூப்பரா வருது. குழந்தைங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது, இல்ல நிறைய மீன் போகும்போது அந்த மீனெல்லாம் பிடிக்கணும் அப்படின்ட்டு என்னென்னமோ கட்டுவாங்க ஏரியில. சோ அந்த மாதிரி இந்த ஞான ரத்தினங்கள், ஞான மீன்களை தவற விடாதீங்க. ஞான சிந்தனை செஞ்சு எழுதிக்கோங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இல்லையா? தவறுதலா ஐயோ முரளியில எல்லாம் எழுதக்கூடாதுப்பா, முரளிக்கு மரியாதை இருக்குதுல்ல, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் உள்டாவா நிறைய பேர் எனக்கே சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? முரளிக்கு மரியாதை அதை படிக்கிறதுல இருக்குது, அதை அப்படியே பத்திரமா போய் சாமி ரூம்ல வச்சுக்கிறது கிடையாது. சொன்னா எழுதுங்க, குறிச்சு வைங்க, பயன்படுத்துங்க காரியத்துல. சிவபாபாவை நாயகன்னு சொல்றோமே, அந்த ஒரு நாயகனுக்கு அனைத்து ஆத்மாக்களும், மனிதர்கள் அனைவரும் நாயகிகள். நீங்க எல்லோரும் என்னுடைய நாயகிகள். நான் ஒருவனே உங்களுடைய நாயகன், நிராகாரமானவன் நான். அப்ப அவருடைய பிரியதர்ஷினா அவர் மிக உயர்ந்தவர். ஏன் மிக உயர்ந்தவர்? சோ குணத்தினால உயர்ந்தவர், அதே நேரத்துல உடல் உணர்வுல சிக்காதவர். இப்ப பாருங்க, சிவன் மட்டும்தான் சனிக்கிட்ட இருந்து தப்பிச்சாருன்றாங்க. எப்படி தப்பிச்சாரு? உடலை எடுத்தாதானே பிடிக்கிறதுக்கு. காமத்தை வென்றவர் சிவன்றாங்க, எப்பவுமே வென்றவர். உடல் எடுத்தாதானே காமத்துல விழுறதுக்கு. அப்ப அப்படிப்பட்டவருடைய மனைவினா என்ன அர்த்தம்? அவருக்கு சமமா நீங்களும் ஆகணும், அப்பதான் அவருடைய நாயகி. அவரை மாதிரியே நான் நிராகாரரா இருக்கிறேன், உடல் உணர்வை ஃபுல்லா மறக்கிறேன்னா தான் நான் அவருடைய நாயகி.
ஸோ இந்த பிரியதர்ஷினி ஒரு நேத்தே சூப்பரா சொன்னாரு, இன்னைக்கு ரொம்ப சொல்ல போறாரு பாபா. காதலை உறவு எந்த ஒரு சாக்காரத்துல இருக்கிறவங்களையோ ஆக்காரத்துல இருக்கிறவங்களையோ நாயகன்னு சொல்ல முடியாது. ஆக்காரத்துல இருந்தா கூட நாயகன் கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் கூட நாயகன் கிடையாது. நமக்கு பிரியதர்ஷன் கிடையாது. நிராகாரர் தான். என்ன அர்த்தம்? என்னை மணக்கக்கூடிய தகுதி இந்த சங்கமயத்துல சிவன் ஒருவருக்கே இருக்குது. அவருதான் எல்லோருக்கும் நாயகன். தன்னுடைய நாயகனை நினைவு செய்யறாங்க நிராகார ஆத்மாக்கள். ஆனா தெரியாமலே நினைவு செய்யறாங்க. தன்னுடைய நாயகனை நினைவு செய்யறாங்க. மனைவி கணவன் இறந்துட்டா அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டான்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். தனியா விட்டுட்டு போயிட்டானே. அந்த மாதிரிதான் பிரியதர்ஷினிகளா இருக்கிற ஆத்மாக்கள் ஒரு கஷ்டம்னு வந்தா இந்த நாயகனை நினைக்கிறாங்க. துவாபரகத்துல நினைக்கிறாங்க நாயகனை. கஷ்டம் இருக்குது அதனால நினைக்கிறாங்க. சுத்தமாக மறந்து குஷியா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு அர்த்தம். நிறைய வீட்டுல கணவன் மனைவி கூட பிரச்சனை வரும். சுத்தமாக என் நினைவே இல்ல, நான் உடம்பு சரியில்லாம இருக்க, நீ பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கிற, அப்படி வரும். ஒரு போன் கூட பண்ணல, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கவலையே இல்லை, குஷியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருந்தோம் சத்தியுக திரேதாயுகத்துல. உண்மையிலே அது நல்ல விஷயம். அவங்க குஷியா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு சண்டை போடணும் இல்லையா? ஸோ துவாபரகத்துல பக்தியில நினைவு செய்யறாங்கன்னா ஏதோ கஷ்டம் இருக்குது, அதனாலதான் நினைவு செய்யறாங்க பிரியதர்ஷனை. எல்லா பக்தர்களும் அந்த ஒரு பகவானை நினைவு செய்யறாங்க. அந்த ஒரு பகவான் தான் நாயகன். மற்ற எல்லா பக்தர்களும் நாயகிகள். நிராகாரமாத்தான் இருக்கிறாங்க, ஆனா புரிஞ்சுக்கல. நிராகாரமாத்தான் இருக்குது, அந்த ஆத்மா தானே நினைவு செய்யுது. ஜெயில மாட்டிக்கிச்சு அதனால நினைவு செய்யுது. உடல் உணர்வுல மாட்டிக்கிச்சு அதனால நாயகனை நினைவு செய்யுது. யார் நாயகனே மறந்துடுச்சு. ஸோ இங்க நாயகன் நாயகி நிராகாரமா இருக்கிறாங்க. ஸோ நிராகார காதல். அதான் பாபா காதலுக்குள்ள என்ட்ராக போற இல்ல. இங்க என்ன நடக்குது? உடலற்ற நாயகனை நினைக்கிறோம். ஒரு சில சாக்காரத்துல இருக்கிற காதலன் காதலிகளுக்கும் மகிமை இருக்குது. பியூர் லவ் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அந்த பேரை மறந்து போச்சு. லைலா மஜ்னு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அம்பிகாபதி ஏதோ சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஏன் தெரியுமா மகிமை இருந்துச்சு? சாக்காரத்துல இருந்த காதலன் காதலிகளுக்கும். ஆனா எல்லாருக்கும் கிடையாது, மிக குறைவானவர்களுக்கு தான் அந்த மகிமை இருக்குது. ஏன்னா விகாரத்துக்கான அன்பு அவங்க கிட்ட கிடையாது. இருந்தாலும் தேகத்தின் மீது அன்பு செலுத்துறாங்க, அந்த அழகுல மயங்குறாங்க. அதாவது அவங்க முகத்தை பார்க்காம அவங்களால இருக்கவே முடியல. பார்க்கலனாலே அவங்களுக்கு ஜுரம் வந்துடுது. ஸோ அதுதான் இந்த தமிழ் இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா பசலை நோய் அப்படின்னுவாங்க. ஸோ அது கொஞ்சம் காமம் சார்ந்த ஒரு நோய் மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது பார்க்காததுனால, ஸோ பார்க்கலனாலே அவங்களுக்கு ஜுரம் வந்துடும். சமசூப்பர்ல நிறைய பேர் ஹாஸ்டல்ல போனாங்கன்னா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சவனே ஜுரம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த காதலன் காதலி பார்க்கலன்னா அவங்களால சுகமா இருக்க முடியாது, அதனால பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். சமசூப்பர்ல எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா சரீரத்தை நினைவு செய்யறாங்க. ஸோ அந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் எல்லாம் பார்க்கும்போது அந்த லவ் வரும்.
அவங்க பேசி கூட இருக்க மாட்டாங்க, பட் டெய்லியும் பார்ப்பாங்க. பார்த்தாதான் அவங்களுக்கு திருப்தி. போற வரைக்கும் அந்த கண்ணை விட்டு போற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்க்காம இருந்தா அவங்களால சுகமாக இருக்க முடியாது. தேகத்தின் மீதுதான் அன்பு செய்யறாங்க. இருந்தாலும் விகாரத்துக்காக அன்பு இல்லை இல்லையா? அங்க ஆத்மீக காதல் கிடையாது. ஏன்னா ஆத்மாவை பார்த்து லவ் பண்ணா பாபாவை தான் லவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அங்க உடல் காதல் தான். பட் இருந்தாலும் விகாரத்துக்காக கிடையாது, காமத்துக்காக கிடையாது. இல்ல ஸ்கூல்ல எல்லாம் என்ன காமத்தில இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் இந்த பொண்ணை பார்த்தாலே அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே ரத்தத்திலே எல்லாம் லெட்டர் எழுதுவாங்க. ஸ்கூலுக்கு வரல, காலேஜுக்கு வரலன்னா அப்படியே துடிச்சு போயிடுவாங்க. கொஞ்சம் பிரிஞ்சு வேற காலேஜ் அப்படிலாம் படிக்கிறாங்கன்னா ஃபோன் வரல, ரொம்ப நேரம் வரலன்னா அவ்வளோதான், உயிரே போயிடும் அவங்களுக்கு. சரீரத்தை நினைவு செய்யறாங்க. எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் எதிரில காதலன் இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகும் அவங்களுக்கு. அவங்களுக்கும் சாட்சாத்காரம் ஏற்படுது. ஏன்னா தூய்மையின் அன்பு. ஸோ அவங்களுக்கு நிஜமாலே இருக்கிற மாதிரி அந்த காட்சியே கிடைக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு தூய்மையான அன்பு. டைரக்டர் பாலச்சந்தர், கே பாலச்சந்தர் அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்ப கல்யாணம் ஆகுதோ அப்ப அந்த காதல் தோல்வி அடையுதுன்ற. அது எப்படி தோல்வி அடையும்? காமம் 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 வந்து அப்படி பண்ணிடுது இல்லையா? வேற என்ன டிஃப்ரென்ஸ் இல்லையா? கல்யாணத்துக்கும் லவ்வுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? காமம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அங்க காதல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாரு. சேராத காதல் தான் உண்மையான காதல்ன்றார். அதுக்கு என்ன காரணம்னா காமம் இல்லை. ஸோ அவர் காலத்துல காமம் வந்துருச்சு, அதனால சொல்றாரு. ஸோ எங்க இருந்தாலும் எதிரில் காதலன் இருக்கிற மாதிரியே இருக்குமா, அதனால அவங்களுக்கு சாட்சாத்காரமும் ஏற்படுது. இந்த தூய்மைக்கு சக்தி பாருங்க, லவ்வுக்கு கூட அந்த தூய்மையின் சக்தி. சரீரத்தின் அழகும் இருக்குது, இருந்தாலும் விகாரம்ன்றது இருக்காது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தெரியும். அந்த மாதிரி ஒரு லவ் காலேஜ் படிக்கும்போது அது ஒரு ட்ரைனிங்னு கொடுப்பாங்க. அந்த காலேஜ் முடிச்சு அந்த ட்ரைனிங்ல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வேற இடம், பையன் வேற இடம் கிடைச்சிருச்சு. ஸோ இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது திட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஒன் சைடு லவ் மாதிரி தான். ஆனால் பொண்ணுக்கு தெரியும், பட் இருந்தாலும் அது ஒன் சைடு மாதிரி. அப்போ அந்த பையன் வந்து இந்த இடத்துக்கு வரணும், இந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கே வரணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்றான். அதுக்கு பயங்கர தடையெல்லாம் வருது. ஒரே நாள் வரும்போது நடுவில் ஏதோ ஒரு ஜாதி சங்கம் மீட்டிங் வருது, பஸ் எல்லாம் நின்றுச்சு. ஓடியே போய் அந்த இடத்துல இருந்த அந்த டைரக்டர் கிட்ட போய் கையெழுத்து வாங்கி இங்க வர்றதுக்காக கையெழுத்து வாங்குறான். அடுத்த நாள் வரலாம், வந்துட்டான். பார்த்தா கையெழுத்து போட்டவங்க அன்னைக்கு இறந்துட்டாங்க. அந்த கையெழுத்து போட்டதான் அவங்க போட்ட கடைசி கையெழுத்து. அப்படியே மெய் சிலிர்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்தவங்க அது மாதிரி கையெழுத்துலாம் போடவே இல்லை. ஸோ அந்த காமம் இல்லாத காதலுக்கு வந்து அந்த பவர் பயங்கரமா இருக்கும். ஸோ அதான் பாபா சொல்ற, அந்த தூய்மை பாருங்க, லவ்லையுமே அந்த தூய்மைக்கு தான் அந்த சக்தி.
ஸோ அதே மாதிரி அந்த பூவே உனக்காக படத்துல வந்து அந்த முதல் காதல் வந்து கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்கன்னு சொன்னதுடைய முக்கியமான காரணம் என்ன, அங்க விகாரம் இல்லாம இருந்ததுனால மறக்க மாட்டாங்க. விகாரம் இருந்தா அந்த செகண்டே மறந்துடுவாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு. ஸோ அதனாலதான் நிறைய பேர் நீங்க யாரை வேணாலும் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த முதல் காதல் அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அப்ப அந்த பையன் என்னை எப்படி தெரியுமா தொத்தி தொத்தி லவ் பண்ணான். அந்த நேரம் இவங்க உதாசீனா தான் படுத்திருப்பாங்க. பட் அந்த தூய்மைக்கு வந்து அந்த பவர். ஒருவர் இன்னொருத்தரை பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைவாங்க, அவ்வளவு சந்தோஷம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லவ் ஃபெயிலியர்ல முடியுது அப்படின்னா, அதாவது அது ஒன் சைடோ இல்லை ஏதோ ஒன்று, மறுபடியும் அந்த காலேஜை கிராஸ் பண்ணும்போது பஸ் அந்த சைடு போகும்போதெல்லாம் டக்குன்னு அப்படியே பசுமையா அந்த ஞாபகம் வரும். ஆனா யாருக்கும் அதே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மனைவியை பார்த்த இடம்லாம் ஒன்று, ஃபர்ஸ்ட் பார்த்த இடம்லாம் ஞாபகமே வர, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த அந்த ஞாபகம் வரும்போதே பயங்கர ஆனந்தம் வரும். ஸோ அதுதான் டி ராஜேந்தர் படத்துல ஏதோ ஒரு அமைதிக்கு பேர் தான் சாந்தி. ஸோ அவ வந்த இடம் அந்த இடம் எல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு போவான் இல்லையா? சும்மா அப்படி பார்த்த உடனே மகிழ்ச்சி அடைவாங்க. பாபா பாருங்க, இதை எதுக்கு சொல்றாரு, லவ் ஸ்டோரி சொல்றதுக்காக சொல்றாரு. அந்த மாதிரி நீ என்ன நினைக்கிறியா கேக்குறாரு. எப்படி கேக்குறாரு பாரு, அந்த மாதிரி உனக்கு மகிழ்ச்சி வருதா? ஏன்னா இதை விட தூய்மையான லவ் இருக்க வாய்ப்பே கிடையாது. அங்கேயாவது உடல் முகம் அழகுலையாவது மயங்குறீங்க, அதுவும் கிடையாது. இதுதான் உண்மையிலே பரிசுத்தமான லவ். அப்ப இதோடைய மகிழ்ச்சி பயங்கரமா இருக்கும் நீங்க கரெக்டா லவ் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா பண்ணலன்னு அர்த்தம். இப்ப மகாதேவி இதயம் ஃபுல்லா சிவன் இருக்கும்போது கணவன் தொட்டா கூட தூக்கி கடைச்சிட்டு கோபப்பட்டு போறாங்க. இப்ப அதுதான் லவ். அந்த லவ் இருந்தா அப்படி வரும். பாபா சொல்றாங்க, கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு விகாரத்துல விழ முடியுமா இன்னொருத்தங்க கூட மீராவால? அதனாலதான் தூக்கி கடைச்சிட்டு வந்தாங்க. ஆனா நீங்க விழுறீங்கன்னா அப்ப நீங்க உண்மையிலே என்ன லவ் பண்றீங்களான்னு கேக்குறாரு பாபா. சாப்பிடும் பொழுது கூட அவங்க நினைவு வந்துச்சுன்னா சாப்பிட்டுமா இல்லையான்றது கூட மறந்துடுவாங்க, அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. பக்கங்கள் திருப்பிக்கிட்டே இருப்பான், ஆனா எல்லா பக்கத்திலும் அவளுடைய முகம்தான் தெரியும் அவனுக்கு படிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே வராது. அதுதான் நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு ஒரு பொண்ணு ஸ்லைட்டா பாக்குறாள், அது லவ் ஒரு 80% கன்ஃபார்ம் மாதிரி ஆயிடுச்சுன்னா அவன் சத்தியமா ஃபெயில் ஆயிடுவான் அதுல. ஏன்னா அவன் எவ்வளவு நல்லா படிக்கிறவனா இருந்தாலும் அவனால சுத்தமான கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது. ஸோ அந்த போதை, லவ் போதை, இத்தனைக்கும் அது விகாரமே கிடையாது. விகாரம் இல்லாட்டினாதான் அந்த போதை இருக்கும். காமம் வந்துடுச்சுனாலே இது எல்லாமே போக ஆரம்பிச்சிடும் ஃபுல்லா. ஸோ தூய்மைக்கு தான் இந்த சக்தி. அந்த காலக்காதல் இந்த காலக்காதல்னு பாட்டெல்லாம் போடுறாங்களா, அது காரணம்னா காமம் வந்ததுனால போயிடுச்சு. சாப்பிடும்போது அவங்க நினைவு வரும்போது சாப்பிடணும்ன்றதே மறந்துடுவாங்களாம். பசி தாகம் எல்லாமே மறந்து போயிடும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களா? ஏன்னா மத்த லவ் சக்சஸ் ஆனாலும் பிரச்சனை அது. ஆனா இங்க அப்படி கிடையாது. பயங்கர ஆனந்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நினைக்கிறீங்களா? சாப்பிட மறந்து என்ன நினைக்கிறீங்களா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க யாரு கூடயாவது போன்ல பேசுறீங்க, இன்ட்ரெஸ்டா பேசுறீங்க, அவங்க லவரா கூட இருக்க தேவையில்ல, பட் இன்ட்ரெஸ்டா பேசுறீங்க அப்படின்னா பேசுற வரைக்கும் உங்களுக்கு பசியே எடுக்காது. அதே மாதிரி உங்க ரூம்ல ஃபேனே போடாட்டினா கூட உங்களுக்கு வேர்க்கவும் செய்யாது. இதுதான் பயங்கர ஆச்சரியமா இருக்கும். போன் பேசி வச்ச உடனே பார்த்தா பயங்கரமா வேர்க்கும். அந்த ஆர்வம், அதுல லவ் வந்து பயங்கரம் இல்லையா? ஸோ சாப்பிட மறந்துடுறாங்க, வேர்க்கிறது மறந்துடுறாங்க, எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அவங்க மனசால பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்க வந்து காதலன் வரல,
பட் மனசுல சாப்பிடும்போது கூட அந்த நினைவே வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி லவ் நினைச்சுக்கிட்டு சாப்பிட முடியும். ஆனா பாபா நினைச்சிட்டு ஏன் சாப்பிட முடியல? இப்ப முடியலன்னா கண்டிப்பா அவரு நீங்க அந்த அளவுக்கு லவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். இல்லையா? எப்போ நீங்க சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் லவ் பண்ண அந்த பொண்ணையோ பையனோ நினைச்சிட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்களா, சாப்பிடுற வரைக்கும் ஃபுல்லா உங்களால அதையே நினைச்சிட்டு இருக்க முடியும், வேற எந்த சிந்தனையும் இல்லாம. ஆனா ஏன் பாபா நினைக்க முடியல? சோ இந்த மாதிரி தூய்மையான காதலர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி காதலிகள் தான் பாபாவுக்கு தேவை. அதான் பாபா சொல்றாரு, அந்த மாதிரி காதலியா இருக்கிறீங்களா? அந்த அளவுக்கு என்ன நீங்க லவ் பண்றீங்களா? ஏன்னா பாபா எல்லோருக்கும் நாயகன். இந்த நாயகனுக்கு கொஞ்சம் பேரு நாயகிகளாக, அதாவது பிரியதர்ஷினிகளாக ஆகுறாங்க. அவங்க முழுமையான மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி அடைவாங்க. இல்லையா? அந்த மாதிரி எப்படி அந்த ஸ்தூல காதல்ல தன்னையே மறக்கிறான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த கையில நரம்ப பிளேடால அறுத்துக்குவாங்க. அந்த காதலி கூட ஏதோ பிரச்சனை அப்படின்னா. சோ அந்த தூய்மையான லவ். சோ அந்த மாதிரி யார் லவ் பண்றாங்களோ பாபாவை, அவங்கதான் ஃபுல் மார்க் எடுத்து பாஸ் ஆகும். அப்புறம் இந்த உலகத்தையே மறக்கிறது எது நடந்தாலும் அந்த காதலன் தான் தெரியணும், அந்த காதலனுடைய லீலை தான் தெரியும். ஸோ இவர்ல மயங்கினா நமக்கு சேஃப்டி, மனுஷன்ல மயங்கினா நமக்கு சேஃப்டி கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சினிமா பாட்டு, லவ் பாட்டெல்லாம் கேட்கும்போது அந்த காதலி காதலன் தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போது என்ன பாட்டு போட்டாங்க, அந்த பாட்டே அவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த தூய்மையான லவ் அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பாட்டு போட்டாலும் பாபா ஞாபகம் வருதா? இல்லையா? பாபாவை லவ் பண்ணும்போது அதுதான் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த அஷ்டரத்தினங்கள். ஃபுல் மார்க்கோட பாஸ் ஆனவங்க, அவங்களுக்கு தான் அவ்வளவு மகிமை 8 மணிகளுக்கு. பக்தர்களின் பகவான் கிடைச்சிட்டாருன்னா அவரை எவ்வளவு நினைவு செய்யணும். இல்ல இப்ப காதலன் சொல்லிட்டா பகவானே காதலனா கிடைச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு நினைவு செய்யணும். பாபா சொல்றார், குழந்தைகளே நிரந்தரமா என்ன நினைவு செய்யுங்க. ஏன்னா என்கிட்ட இருந்து உங்களுக்கு மிகவும் சுகமும் கிடைக்குது. நினைக்க நினைக்க சுகம். அதனால நிரந்தரமா நினைவு செய்யுங்க. மற்றபடி நீங்க தூய்மையான காதல் தேகதாரியோட வச்சிருந்தா கூட அல்ப கால சுகம்தான் கிடைக்குது. அவங்க தங்களுக்குள்ள ரொம்ப அன்பா இருப்பாங்க. இருந்தாலும் அது அந்த ஒரு பிறவிக்கு, அதுவும் பிறவி ஃபுல்லா இல்ல, கொஞ்ச நாளைக்கு அந்த கவர்ச்சி கொஞ்ச நாள்ல போயிடும். என்னமோ சொல்லுவாங்களே, மோகம் 30 நாள், ஏதோ சொல்லுவாங்க 60 நாள், ஆசை 60 நாள்ன்ட்டு. கொஞ்ச நாள் போயிடும். அப்படியே அவங்க தூய்மையாவே இருந்தாலுமே கூட ஒரு டைம்ல வயசானவனே போயிடும் எல்லாமே. இப்ப பாபா சொல்றாரு, இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, இவர்கிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு கிடைக்குது. அந்த ஒருத்தர்கிட்ட தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு இருக்கணும். அவருக்கு உடல் சார்ந்த பேரே கிடையாது. இல்லையா? பாபா கிட்ட இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு கிடைக்குது, எல்லையற்ற அன்பு கிடைக்குது. அதனால நம்மளும் எல்லையற்ற அன்பு இருக்கணும் அவர்கிட்ட. அதாவது இந்த 83 பிறவிகள்லையும் நான் யாரையுமே அந்த மாதிரி லவ் பண்ணிருக்க கூடாது, அந்த மாதிரி பாபா லவ் பண்ணணும்.
அல்லது இத்தனை பிறவி பண்ண அத்தனை லவ்வையும் சேர்த்து பாபா லவ் பண்ணணும். ஸோ அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு இருக்கணும். அப்படி அன்பு இருக்கிறவங்க தான் 8 மணி மாலையில ஆறாங்க. ஸோ இவருக்கு உடலே கிடையாது, அதனால உடல் சார்ந்த பேரும் கிடையாது. ஸோ என்ன மாதிரி காதல் இது இல்லையா? உடலற்றவரோடு காதல். விஷ்ணுவோடைய 2 ரூபம் லக்ஷ்மி நாராயணன். அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய வம்சம் இருக்கும். சத்தியுகத்துடைய ஆரம்பத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும். அவசியம் பிரஜைகளும் இருப்பாங்க. சத்தியுக ஆரம்பத்துல ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க, பிறகு அதிகமாகிடுவாங்க, விருத்தியாகிட்டே இருக்கும் அப்படின்னு புத்தி சொல்லுது. சத்தியுக ஆரம்பத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு, யமுனை நதி கரையோரம் இருந்துச்சு. ராதாகிருஷ்ணருடைய ராஜ்யம் யமுனை நதி கரையில இருந்தது. கங்கை யமுனைன்னு நிறைய நதிகள் இருக்கு, அந்த நதி கரையில வசிச்சாங்க. மற்றபடி கடலுக்குள்ள துவாரகா மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்றது தப்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. கடலோரம் தேவதைகள் வசிக்கவே கிடையாது. இந்த மும்பை எல்லாம் அங்க இருக்காது அப்படின்னு நம்ம புத்தியில இருக்கு. இறைவன் தந்தை மிகவும் அன்பானவர். இறை தந்தைன்னு கிறிஸ்துவ சொல்ல முடியாது, கிறிஸ்துவோ தூதுவர், இறை தூதர். அவரை பரமபிதா பரமாத்மா அனுப்புனாரு. நிராகார உலகத்துல இருந்து அவர் வராரு. அவரை இறை தந்தைன்னு சொல்றது இல்ல, குருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்து தர்மம் எப்ப யாரால ஸ்தாபனை செய்யப்பட்டதுன்னு இந்துக்களுக்கே தெரியாது. உண்மையிலே இந்துன்ற தர்மமே கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அதுதான் இருந்துச்சு. அதுதான் தர்மம், இந்து தர்மம் கிடையாது. நாம பிராமணர்கள் அப்படின்னு சென்செக்ஸ் எடுக்க வராங்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் இப்ப ஹிந்து கிடையாது. பிரம்மா வாய் வழியா பிறந்த பிராமணர்கள். ஆனா நீங்க பிராமண தர்மம் சொன்னா கூட அவங்க ஹிந்துன்னு தான் எழுதுவாங்க. சொர்க்கத்துல இந்த மாதிரி வாக்காளர் பட்டியலே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் தான் இருக்கும். அதனால அங்க எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கதான் நிறைய தர்மங்கள் இருக்குது, அதனால கேட்க வேண்டியதா இருக்குது. எல்லா விஷயத்தையும் பாபா புரிய வைக்கிறார். பாபாவை புத்தியால நினைவு செய்யணும். இவர் நிராகாரமானவர். இவருக்கு ஒரே ஒரு பேரு தான் இருக்குது. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு கூட ஆக்கார சித்திரம் இருக்குது, அதாவது ஆக்கார சரீரம் இருக்குது. அதை நம்மளால பார்க்கவும் முடியுது. ஆனா சிவனுக்கு எந்த சரீரமும் கிடையாது, அதனால தான் அவரை பார்க்க முடியல. இவரை பகவான்னு புரிஞ்சிருக்கிறாங்க. தன்னை தானே பகவான்னு சொல்ல முடியாது. ஆத்மாக்கள் மறுபிறப்பு எடுக்குது, பாபா மறுபிறப்பு எடுக்கிறதே கிடையாது. ஸோ விஷ்ணுபுரி சத்தியுகம், அங்க லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்குது, யமுனை நதி கரையோரத்துல. ஸோ நதிக்கரையில தான் ராஜ்யம் நடக்குமே தவிர கடற்கரையில கிடையாது. கடல் பக்கத்திலேயே அவங்க இருக்க மாட்டாங்கன்ற. ஸோ அதனால கடலுக்கு அடியில தங்கத்துவாரகை மூழ்கினதுன்னு சொன்னது உண்மை கிடையாது. பாபா ரொம்ப 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 அன்பானவர்.
கடவுள். அவருதான் கடவுள். கிறிஸ்துவ தூதுவர் கடவுள் கிடையாது. ஆனா இறைவன் கிட்ட இருந்து வந்ததுனால இறைவன் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பாபா சொல்லியிருக்காரு, நான் ஒன்னும் அனுப்பலன்ட்டு. அவர் உண்மையிலே குரு, மத குரு, அவ்வளவுதான். சோ பாபாவை மாதிரி அன்பு கிடையாது இல்லையா? பாபா அவ்வளவு அன்பா புரிய வைக்கிறார். இவரும் அன்பா புரிய வைக்கிறார் கிறிஸ்துவம். பட் இவருக்கு கம்பேர் பண்ணும்போது கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல டென்ஷன் ஆகுற மாதிரி எல்லாம் வரும். ஸோ ஹிந்து தர்மம் எப்போ உருவாச்சு, யார் உருவாக்குனான்னு எந்த ஹிந்துவுக்கும் தெரியாது, நமக்கு தான் தெரியும். அப்படி ஒரு தர்மமே கிடையாது. தேவதா தர்மம் தான் ஒரிஜினலா நம்மளுடைய தர்மத்துடைய பேரு. ஸோ அதனால நீங்க ஹிந்து தர்மம்னு கொடுக்காதீங்க, பிராமணர்னு கொடுங்க. ஏன்னா நம்ம இப்ப ஹிந்து கிடையாது. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹிந்துன்னு தான் எழுதுவாங்க. இந்துவுக்கு கீழே தான் போடுவாங்க பிராமணர்கள். அப்ப பாருங்க, பிராமணர்கள் உயர்ந்த ஜாதி. ஸோ இப்போ ஒரு பிராமணன் ஒருவேளை வேற எந்த பொண்ணையோ அல்லது பிராமண பெண் வேற ஒரு பையனோ கல்யாணம் பண்ணா, அந்த தாழ்ந்த ஜாதியா இருந்துச்சுன்னா தாழ்ந்த ஜாதின்னு மாத்திக்குவாங்க. ஏன்னா அப்பதான் சலுகை கிடைக்கும்ட்டு. ஆனா இங்க பாபா சொல்றார், பிராமணன் போடுங்க. மிக உயர்ந்தவர் நீங்க தான். இதுதான் பாபா. நீங்க உயர்ந்தவன் சொல்றதுதான் கடவுள். உங்களை தாழ்ந்தவன் சொல்றதா கடவுள்? தாழ்ந்தவன் ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு அவங்கள தலைவன் ஆக்கிட்டான். எங்களை அந்த தாழ்ந்த ஜாதி அங்கீகாரம் வாங்கி கொடுத்துட்டாங்க, எஸ்சி எஸ்டில சேர்த்துட்டாங்க, பிசி எம்பிசில சேர்த்துட்டாங்கன்ட்டு. இப்ப பாருங்க, உங்களை தாழ்ந்தவன்னு சொன்னவங்க தலைவர்கள். கடவுளுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க இல்லையா? கடவுள் கேட்டு பெறுவதற்கு செத்து போலான்றார். அப்ப அந்த சலுகைக்காக அப்படி மாத்துறாங்க. நீங்க பிராமணர்கள்னு போடுங்க, ஏன்னா ஹிந்து கிடையாது நீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அங்க இந்த மாதிரி சென்செக்ஸ் எடுக்க மாட்டாங்க. முதல்ல அங்க எலெக்ஷனும் இருக்காது, அப்புறம் வாக்காளர் பட்டியலும் இருக்காது. ஏன்னா எல்லாருமே ஒரே தர்மத்தை சார்ந்தவங்க, ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. பாபாவை புத்தியினால நினைவு செய்யணும், அவ்வளவுதான் நமக்கு வேலை. அவருக்கு ஒரே பேர் தான் நமக்கு அப்பா, சிவன். ஏன் அவருக்கு பேர் மாறுறதே கிடையாது? அது ஒரிஜினல் பேர் சிவன். அது இல்லாம மகிமைக்காக நிறைய பேர் இருக்கும். ஏன் மாறுறது கிடையாது? இப்ப பிரம்மாவே ஒரு டைமுக்கு அப்புறம் விஷ்ணு ஆயிடுவார். ஏன்? உடல் மாத்தி எடுக்கிறார். ஆனா சிவபாபா அப்படி கிடையாது, உடலே எடுக்கிறது கிடையாது. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு கூட ஆக்கார சரீரம் இருக்குது, அதை பார்க்க முடியும். சிவனை பார்க்க முடியாது. காரணம், அவருக்கு எந்த சரீரமும் கிடையாது. அவர் மறுபிறப்பு எடுக்கிறதும் கிடையாது. மற்றபடி எல்லா ஆத்மாக்களும் மறுபிறப்பு எடுக்கும். சிவபாபா மட்டும் மறுபிறப்பு எடுக்கும். ஸோ பிறப்பு இறப்பு சக்கரத்துல சிக்காதவர் சிவபாபா. இப்ப நீங்க இந்த 3 காலத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட திரிகாலதர்சி ஆகிட்டீங்க, திரிலோகநாத் ஆகிட்டீங்க. ஸோ 3 காலத்தையும் 3 உலகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க திரிலோகநாத்னு உங்களுக்கு பேரு. தெரிஞ்சுக்கிட்டாதானே தலைவன் சொல்ல முடியும். 3 உலகத்தை பத்தியே கொஞ்சம் கூட தெரியாத நாராயணனை எப்படி 3 உலகத்தின் தலைவன் சொல்ல முடியும்? உங்ககிட்டதான் 3 உலகத்தை பற்றிய ஞானம் இருக்குது. பிராமணர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால கிருஷ்ணரை கூட திரிலோகநாத்னு சொல்ல முடியாது. காரணம், இந்த ஞானம் கிருஷ்ணர் வாழ்ற சத்தியுகத்துல யாருக்குமே இருக்காது, உங்களுக்கு தான் கிடைக்குது. அதுவும் இந்த சங்கமயுகத்துல தான் இந்த ஞானம் கிடைக்குது. அதனால உங்களுடைய புகழ்தான் திரிலோகநாத். பாருங்க, தில்வாலா கோயில்ல சிவனுடைய நினைவு சின்னம், ஆதிதேவனுடைய நினைவு சின்னம், ஆதிதேவி அதாவது மம்மா பாபாவுடைய நினைவு சின்னம் மற்றும் பிராமண குழந்தைகளாகிய உங்களுடைய நினைவு சின்னம் எல்லாம் இருக்குது.
ஏன்னா நீங்க இப்ப சேவையில இருக்கிறீங்க, சிவபாபாவுடைய சேவையில அவரோட இருக்கிறீங்க, அதோட நினைவு தான் அங்க இருக்கு. தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்குறதுக்கு பாபா வராரு. ஆனா அவருக்கு உடல் கிடையாது. அதனால குழந்தைங்களுடைய உதவி அவருக்கு தேவைப்படுது. யாரெல்லாம் அவருக்கு உதவி செய்யறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி அவரு அவங்களுக்கு பலனும் கொடுக்கிறார், பதவி கொடுக்கிறார். சோ நம்ம எந்த அளவுக்கு பாபாவுக்கு உதவி செய்யறோம் நமக்கும் தெரியும் இல்லையா? யார் யார் உதவி செய்யறாங்கன்னு நமக்கும் தெரியும். சோ இதன் பலனாத்தான் பாபா நம்மள சொர்க்கத்தின் எஜமானர் ஆக்குறார். ஆனா ஒரு ஸ்கூல்ல எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் எல்லா குழந்தைங்களும் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறது கிடையாது. காரணம், எல்லா குழந்தைங்களும் பாபாவுக்கு ஃபுல் உதவி பண்றது கிடையாது. சிவபாபா கிட்ட சிவபாபாவின் கடை எது? என்ன கடை? மனுஷனை தேவதையாக்குற கடை. சோ இங்க தேவதை ஆகுறவங்க வரிசைக்கிரமா இருக்காங்க. சோ ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் ஒவ்வொரு கீதா பாடசாலையும் சிவபாபாவுடைய கடை இல்லையா? இப்ப பதஞ்சலி பாபா ராம்தேவோடைய கடை இந்தியா ஃபுல்லா இருக்குது. ஸோ அந்த கடையை பார்த்துக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அது யாரோடையது? அவரோடது. அதே மாதிரி ஒரு பிரம்மகுமாரி சென்டரும் சிவபாபாவுடைய கடை, மனுஷனை தேவதையாக்குற கடை. இருந்தாலும் வியாபாரிகள் திறமைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல? ப்ராடக்ட் நல்லாவே இல்லாட்டினா கூட வியாபாரி திறமையானவரா இருந்தா லாபத்தை எடுக்க முடியும், நல்ல லாபம் எடுக்க முடியும். வியாபாரி திறமையாலன்னா எல்லாமே நல்ல ப்ராடக்டா இருந்தாலும் நஷ்டத்துல ஓடிடும். ஸோ அதே மாதிரிதான் ஒரு பிரம்மகுமாரி சென்டர்ல இருக்கிற குழந்தைங்க, இன்சார்ஜ் பிரதர், இன்சார்ஜ் சிஸ்டர் வரிசைக்கிரமமா இருக்கிறாங்க. ஸோ அதுல யார் பக்காவான வியாபாரியா இருக்கிறாங்களோ, அதாவது மகாரதிகளா இருக்கிறாங்களோ, அவங்களுடைய கிளை நிலையங்கள் அற்புதமா நடக்கும். அப்படியே குவிவாங்க கூட்டம், நன்கு நடைபெறும். அப்ப அவங்க நல்ல விற்பனையாளர், நல்ல வியாபாரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு அற்புதமா சேவை செய்யறாங்க, திறமையா சேவை செய்யறாங்க. ஆனா எல்லா கடையுமே பாபாவோட இதுதான். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது அற்புதமான ரத்தினம். ஆனா அதை வியாபாரம் பண்ண தெரியணுமே, அது ஒண்ணு இருக்குது இல்ல? இப்ப நம்ம போர்டு வைக்கிறோம்ல, போர்டு நியமம் இப்படிதான் வைக்கணும், அதுதான் முக்கியமான காரணம் கூட்டம் வராதது. ஸோ அதுவே மார்க்கெட்டிங் ஸ்டைல்ல யுக்தியா வச்சாங்கன்னா தானா வரும் கூட்டம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இருக்குது. அதுதான் திறமைசாலியா இருந்தா கூட்டம் தானா வரும்ன்றாரு பாபா. நீங்க அழிவற்ற ஞான ரத்தினங்களை வியாபாரம் செய்யறீங்க. ஆனா இந்த பாபா பாத்தீங்களா எவ்வளவு சாதாரணமா இருக்கிறாரு? உண்மைக்கும் பொய்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஒரே ஒரு பாபா தான் உண்மை சொல்றவரு, மத்த எல்லாமே பொய் தான். ஸோ அது நீங்க ஈஷா யோகா அந்த மாதிரி இதெல்லாம் போனீங்கன்னா பயங்கர கவர்ச்சிகரமா இருக்கும். கவர்ச்சிகரம்னா அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அப்படி கிடையாது. பட் அந்த நடந்துக்கிற முறை ஏதோ ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீங்க அடைய போறீங்க. ஈஷா யோகாவுக்கு போகும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. போறேன், இப்பவே போலாமா இல்ல நாளைக்கு போலாமா, அந்த 2 மனசு. அப்ப அவர் இன்னொருத்தருக்கு சொல்றாரு, அந்த ரிசப்ஷன்ல இருக்கணும்னு சொல்றாங்க, பாருங்க இப்ப போனா கிடைக்காது, இது ஒன் டைம் சான்ஸ், உங்க வாழ்க்கைக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாரு. அவரை சொன்னோன்னா ஐயோ நம்ம இழந்துடக்கூடாதுன்ட்டு போய் உட்கார்றோம். ஆனா அந்த மாதிரி பிரம்மகுமாரி சென்டர்ல நம்ம சொல்றோமா? அதான் சார் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. உண்மை சாதாரணமா இருக்குது, பொய்யெல்லாம் ஜொலிக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஷோவும் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த ஷோன்றது
ஏசி போடுறதுன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது இல்லையா. இங்க ஷோன்றது ஓகே, அதுவும் ஓகே. பட் இருந்தாலும் இது வேற. ஏன் அப்படின்னா, நீங்க ஏசி போட்டாலே உள்ள வரவங்களுக்கு என்ன தோணும்னா, காசு வாங்காம இவங்களால போட முடியாது, கண்டிப்பா நம்ம கிட்ட காசுக்கு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பயந்துட்டு வராம போயிடுவாங்க ஏழை குழந்தைங்க. ஸோ அது இருக்குது முக்கியமானது. சரி, ஏன்னா அவங்க ஈஷா யோகாக்காரங்க காசு வாங்கிட்டு பண்றவங்களே பாத்தீங்கன்னா ஏசிலும் பரம்பா ஒரு கிளாஸா இருக்கும், அவ்வளவுதான். பாபா சொல்றாரு, எவ்வளவு, அதாவது அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார் சிவபாபா. ஆனா எவ்வளவு சாதாரணமா இருக்கிறார் சிவபாபாவும் சரி, பிரம்ம பாபாவும் சரி, எவ்வளவு சாதாரணமா இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்க எவ்வளவு பகட்டு, அப்படியே கழுத்தையே தெரியாத அளவுக்கு ஊறப்பட்ட ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு, பட்டையை போட்டுக்கிட்டு, பெரிய தாடி வச்சுக்கிட்டு. ஆனா இங்க பாபா எப்படி இருக்கார், பிரம்ம பாபா எவ்வளவு சாதாரணமா இருக்கிறார். உண்மைக்கும் பொய்க்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி இருந்தா கண்ணை மூடிட்டு கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. இங்க சாதாரணமா பிரம்மா உட்கார வச்சா, இது என்ன ஒரு மனுஷனை வச்சிருக்கிறாங்க, ஏன் அவரெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனுஷன் தெரியலையா? சத்ய சாய்பாபா, சீரடி சாய்பாபா இல்ல, இங்க சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கனால சாதாரண மனுஷனா தெரியுது. அதான் உண்மைக்கும் பொய்க்கும் எவ்வளவு வித்தியாசம். ஒரு பாபா தான் எப்பவும் உண்மை சொல்றவர், மத்த எல்லாமே பொய் தான். மத்தவங்க சொல்றது அனைத்தும் பொய். அப்படி உண்மை சொல்லக்கூடிய, உண்மையான வழி ஸ்ரீமத்தை தரக்கூடிய பரமபிதா பரமாத்மாவை போய் எங்கும் நிறைந்தவர்னு சொன்னாங்களே, அது எவ்வளவு பெரிய பொய், மிகப்பெரிய பொய் இல்லையா. அவரை பத்தி தெரியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனா அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய். சோ எங்கும் நிறைந்தவர் அவரை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்றாங்க, அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி ராவணன் யாரு, அவன் எப்ப வந்தான், அதுவுமே யாருக்குமே தெரியாது. ஏன்னா ராமர் சீதை திரேத்தா யுகத்துல வாழ்ந்தாங்கன்னு காட்டுனாங்கன்னா, அங்க சண்டை போட்ட ராவணனும் திரேத்தா யுகத்துல வாழ்ந்த மாதிரி ஆயிடும். ராவணன் திரேத்தா யுகத்துல என்டர் ஆக முடியுமா? துவாபரகத்துல தான் வர முடியும். சோ அந்த துவாபரகத்துல கிருஷ்ணரை காட்டிட்டாங்க. கிருஷ்ணர் வாழ்ந்தது சத்யுகம், அங்க ராவணனுக்கே இடம் கிடையாது. ராவண ராஜ்யத்துல போய் கிருஷ்ணரை காட்டிட்டாங்க. காரணம், கிருஷ்ணர் வாழ்ந்த சத்யுகத்தை பத்தி யாருக்குமே தெரியல. மற்றபடி திரேதாயுகத்துல ராமர் சீதை வாழ்ந்தாங்க, அங்க ராவணன்ற பேரே கிடையாது. 5 விகாரங்களே அங்க கிடையாது. இந்த நேரத்துல நடக்கிற விஷயத்தை தூக்கி அங்க போட்டுட்டாங்க, ராமர் ராவணன் அடிச்சுக்கிட்ட மாதிரி. சோ இப்ப பாபா சொல்றதுதான் உண்மை. மற்ற அனைத்தும் எந்த யுகத்துல எழுதப்பட்ட கதையை நீங்க கேட்டாலும் அனைத்தும் பொய் தான். அதனால பொய்யில நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவை, அது பொய், அவ்வளவுதான். ஆனா இந்த விஷயத்த விளக்கமா நீங்க மத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா, பிரம்மகுமாரிகளுடைய கற்பனைப்பா இது, அப்படி கற்பனையா சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அதை பத்தி கவலை இல்லை, நம்ம தேவாத்மாவா இருந்தா புரிஞ்சுக்குவாங்க. அந்த விளக்கம் கொடுக்கும்போது அவங்க எழுந்திருப்பாங்க. பாபா சொல்ற ஞானத்தை நல்ல தாரணை செய்யணும், மனசுக்குள்ள பதிய வைக்கணும். அப்பதான் நம்ம மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியும். எங்க இருந்தாலும் முரளி கேட்டு வாங்கி படிக்கணும் இல்லையா. இப்ப முரளி எல்லா இடத்துலயும் கிடைக்குது, நெட்லயும் வருது இல்லையா, எங்க பார்த்தாலும் வருது. அதனால கண்டிப்பா முரளி கேட்கணும், தாரணை செய்யணும். அதனால நேரம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஏன்னா இறை மாணவருக்கு நேரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? மாணவனுடைய வேலையே படிக்கிறதா. நீங்க இறைவனுடைய மாணவன், இறைவனுடைய ஞானத்தை படிக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொன்னா என்னன்னு சொல்றது? அப்புறம் எப்படி நீங்க மத்தவங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்ல முடியும்? உங்களுக்கே நீங்க முரளியே கேட்கல, நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு தாரணை ஆகணும்ல.
அப்பதான் நீங்க மத்தவங்கள தாரணை செய்ய வைக்க முடியும். பாபா எவ்வளவு ரத்தினங்களை ஞான கருத்துக்களை சொல்றாரு. ஆனா நீங்க முரளியே கேட்கவும் இல்ல, படிக்கவும் இல்லைன்னா எப்படி தாரணை ஆகும்? இது உண்மையிலே படிப்பு. நமக்கு சொல்லி கொடுக்கிறவர் பரம ஆசிரியர் சிவபாபா, சாதாரண மனுஷன் கிடையாது. சோ கடவுளே நடத்துறாரு. அவர்கிட்ட படிக்கிற மாணவர் நானுன்ற போதைய நீயே முரளி கேட்கலன்னா எப்படி மத்தவங்க கிட்ட நீ போதையா சொல்லுவ? இல்லையா? முரளி கேட்டாதான் எங்களுக்கு கடவுள் நடத்துறாரு, இப்படி எல்லாம் நடத்துறாரு, நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லாட்டினா நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்களே போறது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அவரு பிறப்பு இறப்புல வர்றதில்ல. இருந்தாலும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவருடைய பிறந்த நாள் தான் சிவராத்திரி. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அது அவருடைய பிறந்த நாள்னே தெரியாம கொண்டாடுறாங்க. சோ சிவன் எப்படி பிறந்தாரு, பிறந்து என்ன பண்ணாரு, எப்ப பிறந்தாரு, எதுவுமே யாருக்கும் தெரியாது. கீதையில கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. ஆனா கிருஷ்ணர், சத்தியுகத்துல இருந்த கிருஷ்ணர் அதே ரூபத்துல எப்பவுமே வர முடியாது. இல்லையா? ஏன்னா ஒருத்தருடைய பிறந்த நாள் ஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கணும். அப்ப அது பண்ணது சிவன் தான். இவங்க கிருஷ்ணருடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கிருஷ்ணர் ரூபத்திலேயே சிவன் அப்படி பண்ணாரு? அல்லது கிருஷ்ணர் உடல்ல பண்ணாரு? கிருஷ்ணரை வைகுண்டநாதன்னு சொல்லலாம், வைகுண்டத்தின் தலைவன். ஆனா 3 லோகத்தின் தலைவன் சொல்ல முடியாது. வைகுண்டம்ன்றது சொர்க்கம், சொர்க்கத்தின் அவர் அதிபதி தான். பட் 3 உலகத்தின் அதிபதி கிடையாது கிருஷ்ணர். சோ கிருஷ்ணர் சொர்க்கத்துல இருந்தார், சத்தியுகத்துல இருந்தாரு. ராதையும் கிருஷ்ணரும் ஒன்னும் சகோதரன் சகோதரி கிடையாது. ஒன்னா விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு. 2 பேரும் வெவ்வேறு குடும்பத்துல வெவ்வேறு ராஜ்யத்துல இருந்தவங்க. கல்யாணத்துக்கு பிறகுதான் அவங்க சந்திக்கிறாங்க, இல்லையா? சுயம்வரம் எப்படி நடக்கும் சத்தியுகத்துலன்னு பாபா காட்சி காட்டி இருக்கிறார். பாபா இப்ப ரகசியத்தை சொல்றாரு பாருங்க. 2 நாள் முன்னாடி, முந்தா நேத்து பாபா சொன்னாரு, உங்க ரூம்ல போட்டோ வச்சு, நேத்து சொன்னார் இல்லையா, போட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே சொர்க்கம் காட்சி, உங்க ரூமே சொர்க்கம் ஆயிடும்ன்ற அப்படின்னு காட்சி கிடைக்கும்ட்டு இன்னைக்கு சொல்றாரு. ஸோ இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், கணிக்கலாம் காட்சி எப்படி கிடைக்குது, அதுக்கான விதி என்ன அப்படின்ட்டு. பாபா சொல்றாரு, குழந்தைங்களுக்கு காட்சி கிடைச்சதே ஆரம்பத்துல சொர்க்கத்துல எப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு எப்படி கிடைச்சது? பாபா குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷப்படுத்தினார் ஆரம்பத்துல காட்சி காட்டிக்க. ஸோ இப்ப சொல்றத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், இது கூட காரணமா இருக்கலாம் காட்சி கிடைச்சதுக்கு. அது என்ன காரணம்? பட்டியில இருந்தாங்க, எந்த உறவினர்களையும் அவங்க சந்திக்கல. உறவினர்கள், நண்பர்கள் யாரையுமே சந்திக்காம வெறும் பாபா நினைவிலேயே பட்டியிலே இருந்ததுனால அவங்களுக்கு காட்சி கிடைச்சிருக்கு. நிறைய சாட்சாத்காரம் காட்டினார் ஆரம்பத்துல, அதே மாதிரி இறுதியிலும் நிறைய காட்டுவாரு. ஏன்னா இறுதியிலும் உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா பாவத்தை எரிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க துக்கத்தை அனுபவிக்க கூடாது, அதுதான் விதி. சோ அதனால உலகம் பயங்கர துக்கத்துல இருக்கும்போது பயங்கர காட்சி காட்டி உங்களை குஷிப்படுத்திட்டு இருப்பார். வைகுண்டத்திலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணம் வரும். ஏன்னா மனிதர்கள் பயங்கர துக்கம் அடைவாங்க. அந்த டைம்ல நிறைய ஆபத்து வரும், ரத்த வெள்ளம் ஓடும். ஆனா இதோடைய எந்த பாதிப்பும் இல்லாம பயங்கர ஆனந்தமா இருப்பீங்க. ஏன்னா பாபா காட்சி காட்டுவார். சோ அதுக்கு இப்பத்துல இருந்தே உங்களுடைய புத்தியை இதுல இருந்து விலக்கி, சொந்தக்காரங்க எல்லாத்துல இருந்தும் உங்க புத்தியை விலக்கி ஒரு பாபாவோட நிலைச்சு வச்சிருக்கும் பொழுதுதான்
இப்ப நடக்கிற விஷயங்களுடைய பிரபாவம் உங்க மேல ஏறாது, காட்சியும் கிடைக்கும் இப்பவே கூட. ஆனா இத தெரிஞ்சுக்காம அரசாங்கத்தினர் ஆலோசனை கேட்பாங்கன்னு எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அழிவு உண்டு கண்டிப்பா. அழிவற்ற தந்தை கிட்ட இருந்து அழிவற்ற பதவி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. பிரஜையிலேயே வந்தா கூட ஓஹோ சௌபாக்கியம். பாருங்க பாபா எதுக்காக சொல்றாருன்னு பிரஜையில வந்தாலே சூப்பர், பாபாவே சொல்லிட்டாரு, அதுவுமே பெரிய விஷயம் தான்ட்டு அப்படி புரிஞ்சுக்க கூடாது. பிரஜையா வர்றது கூட சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே அங்க சுகம்தான் இருக்கும், துக்கமே இருக்காது. இருந்தாலும் ராஜா ராஜா தான், பிரஜை பிரஜை தான் இல்லையா? அழிவற்ற தந்தை கிட்ட இருந்து அழிவற்ற பதவி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. சொர்க்கத்துல சுகமே சுகம் இருக்கும், இப்ப இந்த துக்கதாமத்துல துக்கமே துக்கம் தான் இருக்குது. சோ இந்த துக்கதாமத்துல பாபா வரார் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு. எதுக்கு? சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போற ஞானத்தை கொடுக்க வரார். சோ அப்ப அந்த ஞானத்தை படிக்கணும் இல்லையா? சோ உங்களுடைய கைகள் காரியம் செஞ்சிட்டு இருந்தாலும் புத்தியில பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கணும் இல்லையா? நீங்க யாரு கூடயாவது பேசினாலும் காரியம் செஞ்சாலும் புத்தி பாபா கிட்ட நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இங்க மெயினே நினைவு தான். சோ அப்பா நினைவு, ஆஸ்தி நினைவு, இதுலயே மூழ்கி இருக்கணும். நீங்க குடும்பத்துல இருந்தாலும் பாபாவை நினைவு செய்யுங்க, ஆபீஸ்ல இருந்தாலும் பாபா நினைவு செய்யுங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கே எஜமானரா ஆக்குறார். சோ அது ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். என்ன பண்றாரு அவரு, அவரை எப்படி நினைக்கணும். சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆக்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவரை நினைக்கணும். பாபாவை என்னன்னு நினைக்கிறீங்க? 21 பிறவிகள் ராஜ்யம் செய்றீங்க, கவலையே இருக்காது, அந்த மாதிரி உலகத்தை கொடுக்கிறாருன்னா அவரை எப்படி நினைக்கணும்? நீங்க எப்படி உருகி நினைக்கணும். ஆனா மனிதர்கள் பாருங்க, எல்லாருமே இங்க எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க கவலைனாலே என்னன்னே தெரியாது. எல்லாமே அங்க இருக்கும், ஆனா அது எல்லாமே இப்ப பண்ண முயற்சினால அடையிறது. அங்க பிராப்திய அனுபவம் செய்வீங்களே தவிர அங்க பிராப்தி சம்பாதிக்க முடியாது. அங்க நமக்கு தெரியாது எப்படி நான் நாராயணன் ஆனேன்னே தெரியாது. சோ இது ஒரு முக்கியமான பிராக்டிஸ் கூட. அந்த நாராயணன் பதவி அடைய வைக்கும்போது அந்த ராஜாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அப்படி உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். காமம் கோபம் அந்த மாதிரி மாயா வலை விரிக்கும் போது நான் நிரம்பி இருக்கிறேன், அப்படியே அலங்காரத்தோட இருக்கிறேன். அப்ப அந்த அந்த சுத்த அகங்காரம் வரும், அப்ப மாயை போயிடும். கவலையே இல்லாத உலகத்துக்கு போக போறீங்க அப்படின்னா அந்த உலகத்துக்கு போறதுக்கான வழியே அப்பாவை நினைக்கிறது தான்னா அதை ஏன் பண்ண முடியாது? கைப்பாட்டுக்கு காரியம் செஞ்சுட்டு இருக்கட்டும், புத்தி ஃப்ரீயா தானே இருக்குது, அப்பாவை நினைச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குதான் ஆரம்பத்துல சொன்னாரு, காதலன் காதலி சாப்பிடும் பொழுதோ என்ன பண்ணும் போதும் மறக்கல இல்லையா? செய்யற காரியத்தை தான் மறக்கிறாங்க, புத்தி ஃபுல்லா காதல்ல இருக்குது. சோ அந்த கர்மாதித்த நிலையும் அப்படிதான். அப்படி ஒரு பாபா நினைவு, அந்த அன்பு. என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல பாபா, எனக்கு ஒரு நினைவு தான் இருக்குது பாபா. இப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அந்த டைம், யோசிச்சு பாருங்க. 21 பிறவிக்கு ஆஸ்தியை கொடுக்குறோம், சும்மா நினைக்க சொல்லல. இப்ப எவ்வளவு நினைக்கணும். கவலையற்ற உலகம், கவலை இல்லாத மனிதன் ஒரு படம் எடுக்கிறாங்க இல்லையா? அப்ப பாருங்க, அப்ப கவலை இல்லாத மனுஷன் இருக்கவே முடியாதுன்னு தான் அந்த படத்தையே எடுக்கிறாங்க. ஆனா கவலையற்ற மனிதர்கள் வாழற இடத்துக்கு போய் கவலையே இல்லாம இருக்க போறீங்க 21 பிறவிக்கு. ஆனா இங்க பாருங்க, எல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அழிவற்ற தந்தை கிட்ட இருந்து அழிவற்ற ஆஸ்தி, எல்லையற்ற ஆஸ்தி அடையிறோங்கிற ஞானமே
இப்பதான் நமக்கு இருக்குது. அங்க அந்த ஞானம் இருக்காது, எப்படி அடைஞ்சோன்ற ஞானம் இருக்காது. ஆனா இப்ப நமக்கு தெரியுது அந்த ஞானம் எப்படி அடையிறோம் அப்படின்ட்டு. சோ இப்ப இந்த ஞானத்தை தெரிஞ்சிட்டு பண்ற முயற்சினால சொர்க்கத்துல தானா ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடையிறீங்க. சோ கர்மத்தின் விதி எப்படி வேலை செய்வாங்க, தானாவே கரெக்டா எந்த குடும்பத்துல இப்ப என்ன முயற்சி பண்ணீங்களோ அதை வச்சுதான் எந்த குடும்பத்துல பிறக்குறீங்கன்றது நடக்கும் தானாவே. மற்றபடி தானம் புண்ணியம் செஞ்செல்லாம் யாரும் ராஜாவாயிட முடியாது இல்லையா. பாபா குழந்தை ஆகியும் அந்த தானம் புண்ணியம் பண்றவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர். ஞானத்தை புரிஞ்சுக்காம நான் சோசியல் சர்வீஸ் நான் நிறைய பண்ணியிருக்கிறேன், அந்த ஒரு இது அதான் பாபா சொல்றாரு, அதன் மூலமால நீ ராஜாவாக முடியாது. இந்த ஞானத்தை தானம் பண்றதன் மூலமாகவும் சதா பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் ராஜாவாக முடியும். இங்க நீ செய்யற முயற்சியுடைய பலன்தான் அங்க ராஜாவாகிறதே தவிர அங்க நீ வாரி வாரி கொடுத்து அடுத்த பிறவில ராஜாவெல்லாம் ஆக முடியாது. அப்படின்னா இந்த ஒரே பிறவில 21 பிறவிக்கான பிராப்தியை நீ அடையணும்னா எவ்வளவு முயற்சி செய்யணும் யோசிச்சுப்பாரு. ஒரு வினாடி அலட்சியமா இருந்தாலும் அங்க போச்சு, பல வருஷம் போச்சு. இப்ப கவனம் கொடுங்க, எந்த அளவுக்கு பாபா நினைச்சணும் கவனம் கொடுங்க. 21 பிறவிக்கான பிராப்தியை அடையிறோம். அங்க முயற்சி பண்றது பிராப்தி அடையிறது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப முயற்சி செய்யணும். ஏன்னா அங்க முயற்சி செஞ்சு அடைய வேண்டிய மாதிரி அப்பிராப்தியா எதுவுமே இருக்காது. அப்படின்னா அடையாத பொருள்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதனால இப்ப பண்ற முயற்சி அங்க அடைவீங்க. எல்லோருமே அங்க பணக்காரர்களா இருப்பாங்க. இன்னைக்கு இங்க கலியுகத்து இறுதியில மனிதர்கள் வக்கீல் ஆகிறதுக்கும் டாக்டர் ஆகிறதுக்கும் படிக்கிறாங்க, நீதிபதி ஆகிறதுக்கு படிக்கிறாங்க. ஆனா அங்க நீதிபதியும் இருக்க மாட்டாங்க, டாக்டரும் இருக்க மாட்டாங்க, அங்க யாரும் பாவமே செய்ய மாட்டாங்க. இன்னொரு விஷயம், இத படிக்கிறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. நீதிபதி டாக்டர், நீதிபதி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த லா புக்ல சட்டம் ஒண்ணு அப்படியே நம்பர் இருந்துகிட்டே இருக்கும், அவ்வளவு கஷ்டம். சோ அந்த மாதிரி படிக்கிற கஷ்டமும் அங்க உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் அங்க தேவையும் கிடையாது. நீதிபதி டாக்டர்லாம் அங்க எல்லாரும் பணக்காரங்களா இருப்பாங்க, அதே நேரத்துல யாரும் பாவமும் பண்ண மாட்டாங்க. அங்க திருடுறது இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி கள்ளங்கபடமற்ற செல்வம் நிறைந்த உலகத்தின் முழு உலகத்தின் எஜமானரா நீங்க இப்ப ஆகிட்டு இருக்கிறீங்க. அதுதான் கவலையற்ற உலகம். கவலையற்ற உலகம். அந்த கவலையற்ற உலகத்தின் எஜமானர், கவலையற்ற மகாராஜாவாகிறீங்க. அங்க உணவுக்கு விலையெல்லாம் இருக்காது, எல்லாமே சீப்பா இருக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா இங்க எப்படியெல்லாம் விலைவாசி ஏறுதுன்னு பிரம்ம பாபாவே பாக்குறாராம். அவர் சின்ன வயசுல 8 அணா 10 அணாவுக்குலாம் நிறைய கிடைச்சது. ஒரு மடங்கு தானியம் கிடைச்சதுன்றார். ஸோ அப்பத்தைய ஒரு வெயிட் சிஸ்டம்ல இருக்கு, எடை போடுறதுல இருக்கு. இப்போ கிலோ மாதிரி அப்ப மடங்குன்னுவாங்கப்ல இருக்குது. அப்பவே பிரம்ம பாபா சின்ன வயசுல இருக்கும்போதே அவ்வளவு சீப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு சீப்பா இருந்திருக்கும். ஆனா இப்ப விலைவாசி ரொம்ப ஏறுது. அதுவும் இப்ப ரொம்ப ரொம்ப ஏறுது இல்லையா. இன்னும் விலைவாசிகள் அதிகமாக போகுது. அதுக்கப்புறம் விலை ரொம்ப குறைஞ்சிடும். அது எப்ப குறையும்? சத்தியுகத்துல. உங்களுக்கு நாடகத்தின்படி எல்லாமே கிடைக்கும். அவங்களுடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு நாடகத்தின்படி எல்லாமே கிடைக்கும்ன்றது சத்தியுகம்னு வச்சுக்கலாம், கடைசி நேரம்னு வச்சுக்கலாம். ஏன்னா கடைசி நேரம் நிறைய பேருக்கு பயம், அடுத்தது என்ன ஆகும், இதாகாதோ. எல்லாமே கிடைக்கும், கவலைப்படாது. அதே மாதிரி நிறைய பேர் உலகம் ஒருவேளை அழியலன்னா என்ன ஆகும், எப்ப அழியுன்னே தெரியாது. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க இல்லையா. ஏன்னா கடைசியில கோடீஸ்வரன் கையில காசு இருக்காது. ஸோ காசுக்கெல்லாம் அங்க மரியாதை இருக்காது கடைசி நேரத்துல.
ஆனா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க அஞ்ஞானிகள் அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்க உதவி மூலமா உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அது எப்படி கிடைக்கும்ன்றது பாபா சொன்னாரா அல்லது ஞான சிந்தனை பண்ணி மதுபனில் எடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ ஆட்சியெல்லாம் டிஸ்மிஸ் ஆகி ஜனாதிபதி ஆட்சி அவங்களாலையும் முடியாம மிலிட்ரிக்கு போய் அவங்களாலையும் முடியாம பிரம்மகுமாரிகிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ மிலிட்ரி அங்கெல்லாம் வந்து பாபா கிளாஸ் எடுக்கிறது, வடநாட்டுலாம் இது ரொம்ப ஃபேமஸ் இல்லையா பிரம்மகுமாரி. ஸோ அதான் பாபா சார் 2 குரங்கு சண்டை போடும்போது உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்குது, இடையில பூனைக்கு அந்த வெண்ணெய் வந்துடுற மாதிரி அவங்க வல்லரசு நாடுகள் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு அடிச்சுக்குவாங்க. ஒரு லெவலுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியலன்னும் போது அது எங்க கிடைக்கும்? நமக்கு கிடைச்சிடும் அந்த ராஜ்யம். ஸோ அது அவங்க ஞான சிந்தனை பண்ண மாதிரி பிரம்மகுமாரிகளுக்கே அது கிடைக்குமா? ஸோ எப்படி கிடைக்கும் அப்படின்றது உண்மையிலே பாபா சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சொன்ன நாடகம் சுவாரஸ்யம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது யாருன்னே உலகத்தினருக்கு தெரியல. பிரம்மகுமாரிகள் அப்படின்னு சிவன் கோயிலுக்கு போகணுன்னாங்க. ஆனா சிவன் சொல்ற இந்த ஞானத்தை கேட்டா அவங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இல்லை, இல்லைன்னா தூங்கிடுறாங்க. அப்ப கடவுள் சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா கடவுள் குப்தமான வேஷத்துல இருக்கிறார். ஒரு வினாடியில வைகுண்டத்தின் ராஜ்யம் நமக்கு கிடைக்குது. அதுதான் கடவுளின் நண்பன் குதா தோஸ்தன் கதை இருக்குது. அது அந்த மகிமை பாபாவுடையது. ஸோ கடவுளின் நண்பன் அதுல பார்த்தீங்கன்னா கடவுளை ஃப்ரெண்டா ஒருத்தன் ஒரு பையன் வச்சிருப்பான். அந்த ஊர்ல வந்து ராஜாவுக்கு வாரிசு இல்லாதனால ஒரு சட்டம் போடுவார். யார் வேணாலும் ராஜாவாகலாம், ஆனா 1 வருஷத்துக்கு தான். 1 வருஷம் கழிச்சு ஒரு காட்டுல இட்டுட்டு போய் விட்டுருவாங்க. அங்க நிறைய சிங்கம் புலிலாம் இருக்கும், அவங்க சாப்பிட்டுருவாங்க, அது சாப்பிட்டுரும். ஸோ இந்த மாதிரி இந்த கடவுளை ஃப்ரெண்டா வச்சிருக்கிற பையன் வந்து நாளைக்கு ராஜாவுடைய ஆட்சி முடியுது, நான் என்ன பண்றது நண்பா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, நீ அந்த ராஜா பதவியை ஏத்துக்கோ. ஐயோ என்ன சொல்ற, நான் சொல்றேன்ல போய் ஏத்துக்குவான். ஏத்துக்கிட்ட உடனே அவர் சொல்லுவார், 1 வருஷம் இருக்குதுல்ல, நீ பாட்டுக்கு அந்த காட்டுல இருக்கிற மரத்தை எல்லாம் அழிச்சு அதை நாடாக்கு, இங்க இருக்கிற சொத்தை எல்லாம் அங்க எடுத்துட்டு போ, இங்க ஒரு அரண்மனை கட்டு. அப்ப அந்த 1 வருஷம் முடியும் பொழுது மக்கள் கிட்ட சொல்லு, நாங்க ராஜ்யம் பண்ண போறோம், யாரெல்லாம் வரீங்களோ வரலாம். அப்ப ஏன்னா இங்க இருக்கிறவங்க நாடை ஆண்டுட்டு சாகணும், ஸோ அது நல்லா இருக்காது அப்படின்ட்டு எல்லாருமே அங்க வந்துடும். ஸோ அதே மாதிரிதான் இப்ப இல்லையா, பாபா நமக்கு நண்பனாகி வழிகாட்டுறாரு. இந்த உலகம் அழிய போது குழந்தை, அதுக்கு முன்னாடி இங்கேயே சொர்க்கத்தை கட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்துல இருக்கிற அந்த சொர்க்கத்துல இருக்கிற அதே குணத்தை இங்க உருவாக்கு, உலகம் அழியறதுக்கு முன்னாடி உருவாக்கு அப்படின்னு பாபா சொல்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்க நம்பிக்கை சாரும். சிறந்த புத்திசாலியான விற்பனையாளராகி அழிவற்ற ஞான ரத்தினங்களை வியாபாரம் செய்யணும். அழியாத பிராப்தியை உருவாக்கிக்க தனது புத்தியின் யோகத்தை ஒரு பாபா கிட்ட வைக்கணும். புத்திசாலி விற்பனையாளர்னா அந்த ஞானத்தை எப்படி வியாபாரம் செய்யணும், அதாவது ஞானத்தை எப்படி கொடுக்கணும், எப்படி மக்களை இழுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் அழிவற்ற பிராப்தி உங்களால உருவாக்கிக்க முடியும். ஸோ அதனால இப்போ ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. எப்படி ஒரு பிரியதர்ஷினி மெய் மறந்து சாப்பாட்டையும் மறந்து நினைச்சிட்டு இருக்கிறாளோ அந்த மாதிரி நினைவு செய்யுங்க அன்பா அப்படின்னு பாபா சொல்றாரு.
மதிப்போட தேர்ச்சி அடையணும்னா உண்மையிலும் உண்மையான நாயகி ஆகணும் பாபாவுக்கு அந்த ஒரு நாயகனுடைய நினைவுல நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்பதான் மதிப்போட பாஸ் ஆக முடியும். வரதானம், இந்த மறுபிறவி வாழ்க்கையில சதா திருப்தியா இருக்கக்கூடிய ஆசனை என்னன்னு தெரியாதவராகுங்க. அதுதான் இச்சா மாத்திரம் அவித்யா. இச்சான ஆசை, இச்சா மாத்திரம் அவித்யா. அவித்யா அப்படின்னா அஞ்ஞானம், ஆசையை பற்றி அஞ்ஞானம். அதாவது ஆசைனா என்னன்னே தெரியாதவர் அப்படின்ட்டு. சரி, அதாவது தெரியாதவர். அவித்யானா அறியாதவர். சரி, இந்த மறுபிறவி வாழ்க்கையில் சதா திருப்தியா இருக்கக்கூடிய ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவராகுங்கள். அதுக்கு விளக்கம், குழந்தைகளாகி நீங்க மறுபிறவி எடுத்திருக்கிறது சதா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காகத்தான். எங்க திருப்தி இருக்குதோ அங்க சர்வ குணங்களும் சர்வ சக்திகளும் இருக்கும். ஏன்னா படைப்பவரை தங்களுடையவராக்கிக்கிட்டீங்க, தந்தையே கிடைச்சிட்டார் அப்படின்னா எல்லாமே கிடைச்சிடுச்சு. அனைத்து ஆசைகளையும் ஒன்று சேருங்கள், அதை விடவும் கூட உங்களுக்கு பல மடங்கு கிடைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க வைக்கிற ஆசையெல்லாம் சூரியனுக்கு முன்னாடி வச்ச தீபம் மாதிரி. ஆசைன்ற எண்ணத்தையே விட்டுடுங்க. ஆனா ஆசை இருக்கத்தான் செய்யுது அப்படின்ற கேள்வியே வர முடியாது. சர்வ பிராப்திகள் நிரம்பியவராய் இருக்கிறதுனால ஆசனை என்னன்னு தெரியாத நிலையில சதா திருப்தியா இருப்பீங்க. ஸ்லோகன், யாருடைய பழக்க வழக்கங்கள் ஈஸியானதா இருக்குதோ, சரளமானதா மாற்றக்கூடியதா இருக்குதோ, அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை அதுக்கேத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப மாத்திக்குவாங்க. சரி, வரதானம் பாருங்க. இந்த மறுபிறவி வாழ்க்கையில் சதா திருப்தியா இருக்கக்கூடிய ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவர் இச்சா மாத்திரம் அவித்யா ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம் என்னன்னா, நம்ம மறுபிறவி எடுத்திருக்கோம், கடைசி பிறவி. மறுபிறவி மறுஜீவா வாழ்க்கை கூட இறந்தபடியே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எதுக்கு? எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக. பிராமண வாழ்க்கைனால பயங்கர ஆனந்தமானவர். ஸோ அதுக்கு ஆதாரமா இருக்கிறது திருப்தி. என்ன நடந்தாலும் நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, நான் திருப்தியா தான் இருக்கேன். அப்ப என்ன வேணாலும், ரொம்ப மோசமான ஒரு பாதக சூழ்நிலை இருந்தாலும் நான் திருப்தியா இருக்கேன், பாபா எனக்கு நன்மைக்காக தான் பண்றாரு அப்படின்னு இருந்தீங்கன்னா, அப்படி திருப்தியா இருக்கிறதுக்கு தேவையான அனைத்து குணங்களும் அனைத்து சக்திகளும் தானாவே உங்களுக்குள்ள நிரம்பிடும். ஸோ அதான் பாபா சார், திருப்தின்ற ஒரு சக்தியில எல்லா சக்தியும் அடக்கம்ன்றார். இந்த ஒரு சக்தி இருந்தா எல்லா சக்தியும் இருக்கும். சர்வ குணங்களும் சர்வ சக்திகளும் எங்க திருப்தி இருக்குதோ அங்க தானாவே இருக்கும்ன்றார். அதனால திருப்தியா இருங்க, என்ன வேணாலும் ஆகட்டும், எது நடந்தாலும் திருப்தியா இருங்க. எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது, கரெக்டா தான் நடக்குது அப்படின்னு திருப்தியா இருங்க. எந்த ஆதாரத்துல திருப்தியா இருக்கிறீங்க, என்ன தைரியத்துல திருப்தியா இருக்கிறீங்க? ஏன்னா கடவுளையே என்னுடையவரை, என் கணவனா என் காதலனா ஆக்கிட்ட, நான் எதுக்கு கவலைப்படணும்? அவர் கடவுளே கிடைச்சிட்டாருன்னா எல்லாம் கிடைச்ச மாதிரி. அந்த கடவுளின் நண்பன் கதை மாதிரி அவரே கிடைச்சிட்டாருன்னா எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். நான் ஏன் கவலைப்படணும்? ஸோ நிறைய பேருக்கு அந்த கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது பிரச்சனை. பாபா கிடைச்சிட்டாரு, எல்லாம் கிடைச்ச மாதிரி. அவர் பார்த்துக்குவார், அதை பத்தியே கவலைப்படாம இருங்க, தானாவே சரியாயிடும். ஸோ அப்ப அந்த நிச்சய புத்தி, அவருடைய நினைவுல நீங்க இருங்க, மற்றதெல்லாம் தானா சரியாயிடும். ஸோ நீங்க இது வரைக்கும் முழு கல்பத்துல என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்க அத்தனையும் ஒண்ணு சேர்த்தா கூட பாபா கொடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஆசையை விட பல மடங்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அவர் கொடுத்ததுக்கு முன்னாடி நீங்க படுற ஆசை எல்லாம் சூரியன் முன்னாடி டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி அல்லது விளக்கு வைக்கிற மாதிரி
சூரியனுடைய ஒளி எங்க, ஒரு விளக்குடைய ஒளி எங்க? அதனால அவ்வளவு நிரப்புறாரு பாபா. அதனால ஆசைன்ற எண்ணத்தையே விட்டுடுங்க. சொல்லுவாங்களே, ஒரு சில குழந்தைங்க அலைஞ்சா உனக்கு தான் எல்லாம் வாங்கி தரணும், ஏன்டா இப்படி அல்பமா அலையிறேன்னுவாங்களே. அது மாதிரி பாபா சொல்ற, நான் உனக்கு எல்லாத்தையும் நிரப்புறேன், நீ எதுக்கு இன்னும் ஆசை ஆசைன்னு வச்சிட்டு இருக்கிற? இன்னும் கொஞ்சம் இந்த ஆசை மட்டும்தான் இருக்குதுன்ற அந்த கேள்வியே வர முடியாது. ஏன்னா எல்லா பிராப்திகளும் நிரம்பியவர் ஆகிட்ட அப்படின்னாலே, ஆசைனாலே அறியாத நிலையில இருக்கணும். அந்த நிலையில சதா திருப்தியா இருங்க. எல்லாம் அடைஞ்ச பிறகு உனக்கு என்ன சொல்லுங்களேன், அவ்வளவும் வாங்கி கொடுத்தா உனக்கு திருப்தியே இல்லையா அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ எல்லாம் நிரம்பி இருந்தா அங்க எப்படி ஆசை வரும்? ஸோ பாபா வந்து கேட்காமலே நிரப்பிடுறாரு. அதனால ஆசையே வேண்டாம். ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, யாரோட பழக்க வழக்கம் சரளமா இருக்குதோ, அப்படியே அப்படி நானுங்கிற அந்த அகங்காரமே இல்லாம அப்படியே ஈஸியா யாரோட வேணாலும் ஒட்டி போற மாதிரி குழந்தைங்க மாதிரி இருக்குதோ, அவங்க எந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க. அது நபர் மூலம் வந்தாலும் சரி, வேற எந்த விதமான டெஸ்ட் பேப்பர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வளைஞ்சு கொடுத்து போய்க்குவாங்க. ஸோ அதுதான் சரளம். தன்னுடைய பழக்கத்தை எளியதாக வச்சிருக்கிறவங்க தான் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்குவாங்கண்ணா. ஸோ அது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இது ஒரு விஐபியை பார்க்க போறோம் அப்படின்னாலே, ஒரு சில விஐபி பேசுறத கேட்கும்போது இவங்க கிட்ட நம்ம ஈஸியா போகலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க அந்த எளிமையா இருக்கிறாங்க, போகலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் பாபா குழந்தைங்க. பாபா குழந்தைங்களும் அந்த மாதிரி நீங்க எளிமையா இருந்தீங்கன்னா தானாவே உங்ககிட்ட எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி எப்படிப்பட்ட கடுமையானவர்கிட்டயும் நீங்க அப்படியே வளைஞ்சு கொடுத்துப்போங்க. ஏன்னா எளிமையா இருக்கு. பாபா சொல்ற மாதிரி இருக்கிறேன், எனக்குன்னு எதுவுமே கிடையாது, நான் யார் தெரியுமான்ற அகங்காரம் இருந்தால் தான் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டேங்க இல்லையா? ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. இன்னைக்கு பாபா மெயினா என்ன சொல்றாரு அப்படின்னா, காதல் காதலி பிரியதர்ஷன் உறவு சொல்றாரு மெயினா இல்லையா? அடுத்தது, எனக்கே பாலனை கொடுக்கிற அளவுக்கு யாரும் கிடையாது, நான் ஒருத்தந்தான் பிரியதர்ஷன், அத சொல்றாரு. வேற இன்னைக்கு பாபா என்னென்ன சொல்றாரு சிஸ்டர்? பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு? இன்னைக்கு வந்து எல்லா பிகே சென்டர் வந்து பாபாவோட கடை அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட வேலை வந்து அழிவற்ற நாண ரத்தினங்களை வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறாரு. இப்ப நிறைய பேர் வந்து இந்த சென்டருக்கு போலாமா வேண்டாமா அந்த மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு பாபா சொல்லி இருக்கிறாரு, இது யாரோடது இல்ல, இது வந்து என்னோட கடை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்தது பார்த்தா, இந்த உலகத்துல பார்த்தா யாரையுமே நம்பி எந்த உண்மையுமே பேச முடியாது. நம்பி ஏதாவது நம்ம பர்சனல் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இங்க எங்கேயுமே உண்மை இல்லாம இருக்குது. நம்ம ஒரே பாபா மட்டும்தான் உண்மை சொல்பவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரு போய் நம்ம எல்லா பக்கம் இருக்கிறாரு, சர்வ வியாபி அந்த மாதிரி எல்லாம் தவறா சொல்லிட்டாங்க, அது வந்து பொய் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்புறம் ராமர் சீதை கதையில பாத்தீங்கன்னா ராவணன் அந்த மாதிரி காமிக்கிறாங்க, இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஏன்னா ராமர் சீதா வந்து திரேதா யுக சொர்க்கத்துல இருக்கிறாங்க, அங்க வந்து ராவணன் வந்து வரவே முடியாது அப்படின்னு அப்பா சொல்றாரு. யாராவது அந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு எடுத்து சொல்ல சொல்றாங்க, சொர்க்கத்துல அவங்க வர முடியாது, அந்த மாதிரி கதை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க சங்கம யுகத்தில் நடக்கிறது தான் அந்த ஆத்மா வந்து லேட்டா வர்றப்ப துவாபர யுகத்துல வந்து அப்படி எழுதிட்டாங்க. ஏன்னா இங்கதான் பாத்தீங்கன்னா ஒரு ராமரா வந்து நமக்கு அப்பா இருக்கிறாரு, நம்ம எல்லாமே அவரோட சீதைகள். அதனால இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் தான் அப்பா சொல்றாரு. நம்ம அந்த ஸ்ரீமத் மீறிட்டா வந்து நம்மள மாயா வந்து தண்டிக்கு, அதனாலதான் அந்த கோட்டை தாண்டினால சீதையை ராவண கடத்திட்டு போறா அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து எங்க இருந்தாலும் இந்த முரளி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா. நேரம் கிடைக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்பா வாணி ஒரு பக்கம் தான் கிடைக்கும், அதனால சொல்லலாம். இப்ப நெட்ல வந்து எல்லா பக்கமுமே கிடைக்குது, அது போக எல்லா சென்டர்லயும் கிடைக்குது, அதனால நீ வந்து நேரம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாரணை பண்ணணுங்களாமா, அப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லணுமாமா. ஏன்னா எந்த அளவு வந்து நம்ம பக்காவா இருக்கிறோமோ அப்பாதான் மத்த ஆத்மாவை வந்து அந்த அளவுக்கு ஆக்க முடியும்.
அதனால அப்பா வந்து இந்த முரளி கேட்டு நல்லா தாரணை பண்ணிக்க சொல்றாரு. வந்து ஒரே பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னா பாபாவை மட்டும்தான் சொல்ல முடியுங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஆனா அதோட அர்த்தம் என்னங்கிறது தெரியாது. ஆனா எல்லா மகிமையுமே பார்த்தா கிருஷ்ணருக்கு தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்பா சொல்றாரு. இப்ப கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா வைகுண்டத்தின் அதிபதி தான் ஆகுறாரு. அவங்க வந்து அப்பாதான் 3 காலங்களையும் உணர்ந்தவர் ஆகுறாங்க. அதனால வந்து மாத்தி போட்டாங்க. சிவன் யாரு என்ன அப்படின்னு தெரியறதுனால எல்லா மகிமையும் வந்து கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்பா வந்து சொர்க்கத்தோட காட்சி வந்து எல்லா குழந்தைகளும் காமிச்சிருக்காங்க. இப்ப வந்து ஒரு சிலந்த கேக்குறாங்க, அப்பா சொர்க்கத்தோட காட்சி எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து பட்டியல் இருந்தாங்க. நிரந்தரமா வந்து அப்பாவை நினைவு பண்ணிட்டு யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அவங்களுக்கு காட்சி கிடைச்சது. நம்மளே அந்த மாதிரி இருக்க சொல்றாங்க. அப்புறம் இறுதியில கூட வந்து எல்லாருக்குமே அந்த காட்சி காட்டுவாருங்களாமா அப்பா. வினாச வர டைம்ல. சத்தியுகத்துல வந்து பிரஜையா வர்றது கூட சாதாரண இல்ல அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஏன்னா அங்க எந்த துக்கமுமே இருக்காது. இருந்தாலும் வந்து என் குழந்தைங்க வந்து பிரஜையாக கூடாது, கண்டிப்பா லட்சுமி நாராயணன் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொர்க்கம்னா அங்க சுகம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாருங்க. இங்க வந்து துக்கம் மட்டும்தான் இருக்குமாமா. ஏன்னா இது ராவணனோட ராஜ்யம் அரைக்கல்ப நடக்குது. அங்க சொர்க்கத்துல வந்து ராமராஜ்யம் நடக்குது. அதனால அங்க மட்டும்தான் சுகம் இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாரு. அப்புறம் அப்பாதான் வந்து நம்மள சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக்குறாங்களாமா. ஆனா வந்து அவர் நம்ம நினைக்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கிறாரு. இந்த உலகத்துல சாதாரணமா இருக்கிற நம்ம உறவுகளை நினைக்கிற அளவு கூட அப்பாவை நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து விதவிதமா யுக்திகளை கூட அப்பா சொல்றாரு. இந்த மாதிரி என்ன நினைவு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இருந்தாலும் வந்து மாயா வர்றதுனால சரியா நினைவு பண்ண முடியறதுன்னு. அப்புறம் வந்து அங்க சம்பாதிக்கிறது எதுவுமே இல்லைங்களாமா. இந்த பிறவிக்கு வந்து நம்ம படிக்கிறதுதான் 21 பிறவிகளுக்கு வருமானம் கிடைக்குது அப்படின்னு அப்பா சொல்றாரு. அங்க வந்து உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. நீங்க வந்து சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம காதலன் அளவுக்கு வந்து நினைச்சு அன்பு காட்ட சொல்றாங்க. ஏன்னா உண்மையான அன்பு அப்படின்னா அவங்க எங்க இருந்தாலும் நமக்கு அவங்க மேல அன்பு இருக்கணும். இப்ப அப்பா மேலயோ அம்மா மேலயோ அந்த அன்பு வருது. அதே அன்பு வந்து பாபா மேல காமிக்க சொல்றாரு. அப்ப வந்து மாயா வர முடியாது இல்லைங்க. எல்லா நேரம் அப்பா கூடயே இருக்கிறப்போ கண்டிப்பா மாயா வராது. அதனால அந்த பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. கவலையே இல்லாம இருக்கிறவங்க இடத்துக்குதான் அப்ப வந்து நம்மள கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கத்துல சதா கவலைன்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு, அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்றாரு. நாடகத்தின் படி வந்து எல்லாமே கிடைக்கு அப்படின்னு சொல்றாரு. இறுதி நிலையில வந்து அந்த சாட்சாத்காரம் கூட எல்லாருக்கும் காமிக்க அப்படிங்கிறாரு. ஒரு வினாடியில வந்து உங்களை வைகுண்டத்தின் ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போற, எல்லாமே நான் கொடுக்கறேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு. இந்த படிப்பே சொல்லித்தரது பாபாங்கிறது வந்து வெளியில எந்த குழந்தைகளுக்குமே தெரியுது இல்லைங்களாமா. இங்க சென்டருக்கு போறாங்க அப்படிங்கிறாங்க. அங்க எதுக்காக போறாங்க, அங்க படிப்பு சொல்றது பகவான் அப்படிங்கறது வந்து சிவன் கோயில் இருக்கிற பக்தர்களுக்கு கூட தெரியறது இல்ல அப்படின்னு அப்பா சொல்றாரு. வரதானம் வந்து நம்ம திருப்தியா இருந்தா எல்லா சக்திகளும் நமக்கு கிடைக்கி அப்படின்னு அப்பா சொல்றாருங்க. இந்த திருப்தி இருக்கிற இடத்துல வந்து எந்த ஆசையுமே வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸ்லோகன்: யாரோட வந்து பழக்க சுபாவமா இருக்குமோ அவங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியா இருக்குமாமா. சதா ஒரு நிலையில வந்து தன்னோட சுபாவத்தை வந்து எல்லாமே மாத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் பிரதர். தேங்க்யூ பாப் பிரதர். குஷி குஷியா இருங்க.